அவங்க கூட தெரியுமோ? அவங்க அவங்க தெரியாது. ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுது சார், தெரியுது, கிளியரா இருக்கு. அனைவருக்கும் லீ குடும்ப சிஓடி மெம்பர் சார்பாக மாலை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த செஷனை ஆரம்பிக்கலாம். பிஃபோர் ஸ்டார்டிங், I would like to spend 2 minutes to give a brief intro to mainly to our faculty and also the new members. The Lee group நம்ம விஜயதசமி அன்னைக்கு கடந்த வருடம் ஆரம்பித்தோம். லேர்ன் டு எக்ஸல் அண்ட் என்ரிச், எதுவுமே சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ட்ரைனிங் டு லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ். So this group is being controlled by COT, core operating team, consisting of 10 members. These are all the 10 members who are managing, including me. So, Lee Group சார்பாக இன்றைய சீஃப் கெஸ்ட் அண்ட் ஃபேக்கல்டி மிஸ்டர் வெங்கட்ராமன் சாரை, டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் டிவிஷன் ஆஃப் எல்ஐசி ஆஃப் இந்தியா, வருக வருக என்று வரவேற்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ எப்போதுமே வள்ளுவ பிரதிநிதியை வணங்கிட்டு சரஸ்வதியும் வணங்கிட்டு படிக்க படிக்கத்தான் தோண்டதான் தண்ணி வருங்கிற மாதிரி, திஸ் இஸ் அவர் விஷன் சார், டு எக்யூப் ஆல் அவர் ஏஜென்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு பி மோர் ப்ரொஃபஷனல் டு ஃபேஸ் தி சேலஞ்சஸ். எல்லா விதமான ட்ரைனிங்ஸும் நம்ம எடுக்கிறோம், டெக்னிக்கலி ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடு ஆக்கணும்னு. So far we have conducted covering all various subjects, new updates எல்லாம் சேர்ந்து, including the new products launched after 1st October 2024. We have covered everything. We have been doing panel discussion, அந்த மாதிரி பட்டிமன்றம் இதெல்லாம் விதவிதமாக நடத்தின்னு இருக்கோம். நான் நிறைய பிளான்ஸ் இருக்கு, we have to do. So today 34th session. இது எதுக்கு இங்கே காமிக்கிறேன்னா, நேற்றுக்கு ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு அட்டன் ஒன் ஆஃப் த எலக்ட்ரிஃபையிங் செமினார்னா சொல்லணும். அதை இட்ஸ் அ ஒர்த் ஆக்சுவலி. இங்கே பக்கத்தில் இருக்கிறவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல. இஸ் த லெக்கு முல்சந்தானி, who is the development officer of the legend மிஸ்டர் பாரத் பரிக். நேற்றுக்கு அவரை கூப்பிட்டு அவர் பேசினப்புறம் அவரை அவார்ட் பண்ணுறப்போ இவர் வந்திருந்தார், இந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். இ மஸ்ட் பி ஐ திங்க் 75+. அவரை கூப்பிட்டு இவருக்கு போட்ட ஹானரை இவர் அவருக்கு போட்டு ஹானர் பண்ணிட்டார். எல்லாமே இவர் தான் எனக்கு குரு அப்படின்னு. ஒய் ஐ எம் சேயிங் ஹியர், அந்த அளவுக்கு நாட் ஓன்லி த ஹக் பண்ணிட்டு ஒரு கிஸ் வேற பண்ணினார் அந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் மிஸ்டர் பாரத் பரிக். ஐ வாஸ் பிட் எமோஷனல் அண்ட் ரியலி இட் வாஸ் எ டச்சிங் மொமெண்ட் ஃபார் ஆல் த 1400 participants who participated yesterday in Mumbai. It's a very one of the standing ovation இந்த சமயத்தில். You won't believe that. Everybody was bit emotional. அப்படியே அவர் கொடுத்த பொக்கே ஷால் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்து கிஃப்ட் கொடுத்து பிளஸ் பண்ணிட்டார். தெரியுமா உங்களுக்கு? அப்படியே காலில் விழுந்து தொட்டு வணங்கிட்டார். டெஸ்பைட் தட் இஸ் த சூப்பர் ஸ்டார் ஆஃப் தி லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, டெவலப்மெண்ட் ஆஃபீஸருங்கிறது எல்லாமே அவள் தான். மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4வே அவாக தான். ஒரு ப்ரொஃபஷனை இருந்து எப்படி ஆக்கணும், எல்ஐசினா என்ன, அந்த காலத்தெல்லாம் 15 ரூபா கொடுத்து எக்ஸாம் எழுதி எல்ஐசினா என்ன, பாலிசினா என்ன, பிளான்னா என்ன, மேனுவல்லாம் சொல்லி கொடுத்து ப்ரப்போசல் எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்து காமிச்சு நம்மளை வழிகாட்டதாட்டா நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது, இன்க்ளூடிங் மீ எவரிபடி. அதை நம்ம நினச்சி பார்க்கணும், ரைட்டா? அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நம்மளால வர முடியுமா? இப்போ நிறைய பேர் டைரக்ட் ஏஜென்ட்ஸாக இருக்கலாம், சிஎல்ஐஎஸாக இருக்கலாம், பட் போட்ட விதையை நம்ம மறக்கக்கூடாது. வி ஷுட் ஆல்வேஸ் பி இன்டெப்டட் அண்ட் கிரேட்ஃபுல் டு தி ஆசான். தட் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு சே. அதுக்கு தான் இன்னைக்கு இன்னொரு ஆசான் வந்திருக்கார் நமக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க. ஸோ ஐ வெல்கம். இது இன்னொன்று என்னன்னா, ஒரு பேத்தட்டிக் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு வந்திருக்கிறவங்க நம்மலாம் தங்கியிருக்கோம், அது வேற விஷயம். 15 வருஷத்தில் பாருங்கள், 51,30,191 பேர் வந்திருக்காங்க, ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ டெர்மினேட் ஆயிருக்காங்க பாருங்கள், ஆல்மோஸ்ட் 98.36%. திஸ் இஸ் த லேட்டஸ்ட் டேட்டா. ஸோ தங்கி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 1.63% அட்ரிஷன் ரேட்டை பாருங்க. அண்ட் அன் ஆவரேஜ் 3,36,410 ஏஜென்ட்ஸ் டெர்மினேட்டட் அண்ட் அன் ஆவரேஜ் 3,42,012 ஏஜென்ட்ஸ் வேர் ரெக்ரூட்டட். திஸ் இஸ் தி. ஸோ
காணாமல் போயிடுறாங்க இல்லையா? இதுதான். ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபீல்டில். நவ் ஐ வுட் ரெக்வஸ்ட் அவர் சிஓடி மெம்பர் மிஸ்டர் செல்வம் டு கிவ் எ ஸ்பெஷல் இன்ட்ரோ அட்ரஸ் அபவுட் அவர் டுடேஸ் ஃபேக்கல்டி மிஸ்டர் வெங்கட்ராமன் சார். செல்வம். தேங்க்யூ சார். இந்த ஒரு நல்ல வாய்ப்பு ப்ரிவிலேஜ் வழங்கிய சிஓடி குழுவுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் பி வெங்கட்ரமன் சாரை இவருடைய பிறந்த நாளை உலகமே கொண்டாடக்கூடிய வகையில் ஜனவரி 1ஆம் தேதி 1972 தமிழகத்தினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய திருச்சியில் அவர் பிறந்திருக்கிறார். அவர் மணந்தது வித்யாலட்சுமி என்ற ஒரு மேடம். அடுத்ததாக அவர் படித்தது சென்ட் ஜோசப் காலேஜ் இன் திருச்சியில் பிகாம், எம்காம் நேஷனல் காலேஜ் ஆஃப் திருச்சி, சில்வர் மெடலிஸ்ட் இன் 91, 93 சில்வர் மெடலிஸ்ட். அதுக்கப்புறம் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, அந்த இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவில் AIII முடிச்சிருக்காரு. அவர் அடைந்தது ஜூனியர் சாம்பியன் இன்டர்நேஷனல் ஜோன் 23 ஜோனல் ட்ரெயினர். நான் ஜூனியர் சாம்பியன் இன்டர்நேஷனல் ஜோன் 29 ட்ரெயினர் சார். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஜோனல் ட்ரெயினர் ஜேசிஇனுடைய மெம்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்ஐசியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ட்ரெயினரா எல்ஐசி முகவர்களுக்கும் வளர்ச்சி அதிகாரிகளுக்கும் இருந்திருக்கிறாரு. அவர் சார்ந்திருந்த வேலை எப்படின்னா, லக்ஸரி நேஷனல் ஈவினிங் காலேஜ்ல ஈவினிங் காலேஜில் 93 அதாவது சில்வர் மெடலிஸ்ட் ஆனப்ப முடிச்ச பின்னாடி அவர் ஈவினிங் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்காரு. லோன் ஆஃபீஸர் இன் மெட்ராஸ் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் சென்னை 1994 இருந்திருக்காரு. அதே மாதிரி 1995 திண்டுக்கல்ல அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இன் நாகா குரூப், அந்த ஒரு நிறுவனத்தில் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் பண்ணியிருக்காரு. பிரான்ச் மேனேஜர்ஸ் இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட் இன் சென்னை 95-96 சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 18-11-1996 எல்ஐசியில் ஒரு உதவியாளராக ஜாயின் பண்ணியிருக்காரு நாகப்பட்டினம் பிரான்ச்சில். அதற்கு அப்புறம் 16-11-1999 எல்ஐசியினுடைய வளர்ச்சி அதிகாரியாக பட்டுக்கோட்டை பிரான்ச்சில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதாவது அறிவு சுரங்கம் கற்பக விருட்சமாக வளர்றதுக்கு போதிப்பது எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி அவருக்கு போதிப்பது மனதிற்கு பிடித்தமான சேவை, கற்றதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது அதுதான் அவருடைய பயிற்சி. இதுவரையும் 1000க்கும் மேற்பட்ட நேரடி மற்றும் காணொலி பயிற்சிகள். இலக்கு அவருடைய 1 கோடி செவிகளை கற்பித்தல் மூலம் சென்றடைவது. அது சொல்லப்போனால் அமுத சுரபி மாதிரி அவரை நம்ம பயன்படுத்திக்கணும். இருப்பது கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திப்பிராஜபுரம் என்ற ஒரு அழகிய கிராமத்தில் அவருடைய அணியில் 60க்கும் மேற்பட்ட முகவர்களை கொண்ட ஒரு வளர்ச்சி கட்ட அணி. சாதித்தது 1 கோடி பாலிசிக்கு மேல 2, 50 லட்சத்திற்கும் மேல சம்மசூர்ல 100க்கும் மேல, 25 லட்சத்துக்கு மேல சொல்ல வேண்டாம். அது மட்டும் இல்லாம பேக்கேஜோட பாலிசிகள் எண்ணிலடங்கா இருக்கு. அவர் அணியில எம்டிஆர்டி, கிளப் மெம்பர்ஸ், செஞ்சுரியன்ஸ் தொடர் உருவாக்கத்தை பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவர் பழைய இருந்தது ஜேசிஐ மூலமாக பிளட் டோனராக, இரத்த கொடையாளராக, வளர்ச்சி அதிகாரிகள் சங்கத்தினுடைய தஞ்சை கோட்டத்தினுடைய இணைச் செயலாளராக, லயன்ஸ் கிளப்பில் உறுப்பினராக இருந்திருக்கிறார். இப்போது மீண்டும் அவருடைய பிறந்த ஊரிலேயே திருச்சி அச்சீவர்ஸ் கிளப்பினுடைய ஆலோசகராக இந்த நிமிஷம் வரை இருந்துகிட்டு இருக்காரு. 5 முறை நேரடியாக பேச்சு எழுதியிருக்கிறார். சார் ஒரு எழுத்தாளர். மகாதேவ் சர்மா என்ற பெயரில் கதை, கட்டுரை, கவிதை எழுதுவது அவருடையது. சென்று வந்தது சிங்கப்பூர், மலேசியா அணி முகவர்களுடன். அவரிடம் விரும்பி கேட்பது, நாம் எல்லாம் செல்ல இருப்பது நமது லீக் குழு உறுப்பினர்கள் அவருடைய தலைமையில ஒரு நல்ல ஒரு பயிற்சி வகுப்பை சென்றடைய வேண்டும் என்று அவரை கேட்டு அவரை இந்த பயிற்சி வகுப்பிற்கு எங்களுடைய லீக் குழுவின் சார்பாக வருக வருக என மனமாற வரவேற்கிறேன். பாருங்கள் ஐயா, உங்களுடைய அமுத சொற்பியை எங்களுக்கு அள்ளிக் கொடுங்கள். தேங்க்யூ. நன்றி செல்வம் சார் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் இன்ட்ரோ. தேங்க்யூ சார், இன்ஸ்பைரிங் இன்ட்ரோ, அருமையாக இருந்தது. நவ் த ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ், யூ கேன் ஸ்டார்ட் யுவர் செஷன் சார். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அலாட். எப்பொழுதுமே எந்த ஒரு செஷன் ஆரம்பித்தாலும் ஒரு பிரெயின் ஸ்டாமிங் செஷனோட தான் ஆரம்பிக்கிறது வழக்கம். பிரெயின் ஸ்டாமிங் செஷன் இன் பர்சன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஒரு ஜஸ்ட் 1 minute வீடியோ இது. எஸ் டூ தட். 1 minute and 7 seconds. பரவாயில்ல மிஸ்டர் நீலகண்டன், நான் யாருன்னு கேட்கக்கூடாது, உங்களை எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கக்கூடாது. ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஏன் நீங்க இப்படி ஒரு கோழையாவே இருக்கீங்க? சார், நினைச்ச அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்கல, கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன். கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால நினைச்ச குழந்தை பருவம் கிடைக்கல, கிடைச்ச குழந்தை பருவம் தான் கிடைச்சது. கிடைச்ச குழந்தை பருவம் கிடைச்சதுனால நினைச்ச பள்ளிக்கூடத்தில் படிக்கல, கிடைச்ச பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். கிடைச்ச பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால நினைச்ச உத்தியோகம் கிடைக்கல, கிடைச்ச உத்தியோகம் தான் கிடைச்சது.
கிடைச்ச உத்தியோகம் கிடைச்சதுனால நினைச்ச பொண்டாட்டி கிடைக்கல, கிடைச்ச பொண்டாட்டி தான் கிடைச்சா. அதுக்கப்புறம் என்னால எப்படி சார் வீரனா இருக்க முடியும்? வடிவேலு, இவர் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? நினைச்ச மனுஷனை நீங்க கொண்டு உட்கார வைக்கல, கிடைச்ச மனுஷனை தான் உட்கார வச்சிருக்கீங்க. கிடைச்ச மனுஷனை உட்கார வச்சதுனால நீங்க நினைச்சபடி அவரால பேச முடியாது. அவருக்கு கிடைச்சபடி தான் பேசுவாரு. நீங்க பொறுத்து தான் ஆகணும். Am I correct, மிஸ்டர் நீலகண்டன்? உட்காருங்க. பரவாயில்ல மிஸ்டர் நீலகண்டன். Sitting, of course. எப்படி இருந்தது? நைஸ். Nice, nice, nice. ஸோ இது வந்து என்னன்னா, இட்ஸ் அப்ரிசியேஷன் ஃபார் லீக் குரூப். லீக் குரூப் வந்து கிடைச்ச ஒரு ஃபேக்கல்ட்டியை கூப்பிட்டு வச்சு உட்காத்தி வச்சு செஷன் நடத்துறது இல்ல. நினைச்ச ஃபேக்கல்ட்டிய கிட்டத்தட்ட சொல்லணும்னா செல்வம் என்கிட்ட ஒரு 10 தடவை ஃபோன் பண்ணியிருப்பாரு. ஒரு சண்டையும் எனக்கு ப்ரீ ஆக்குபைடு. கிட்டத்தட்ட ஒரு 4 தடவைக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து இந்த வீக் மட்டும் சண்டே நான் ஃப்ரீயா இருப்பேன், என்னை இதுல அகாமடேட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த பணி வந்து லீக் குழுமம் செய்து கொண்டிருக்கிறது. இதுல என்னுடைய பயிற்சியை 34வது பயிற்சியாளராக என்னை அழைத்தமைக்கு இந்த நேரத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபார்மலாக நம்மளுடைய செஷனுக்குள்ளார போலாம். ஸோ செஷன் வில் பி இன்டராக்டிவ். இன்டராக்டிவ் இன் த சென்ஸ் சாட்ல நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த வீடியோல பார்த்ததுல வந்து நமக்கு 2 விஷயம், ஒண்ணு நினைச்சது, ஒண்ணு கிடைச்சது. ஸோ எண்ணுவதெல்லாம் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது என்றது ஐயா எண்ணணும், கிடைக்கிறத கிடைக்கணும். ஸோ நம்ம என்னன்னா கிடைக்கிறத வாங்கி போடுறது தொழில், ஆனா குறைச்சி வாங்கிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால ஹவு டு டூ பிக் டிக்கெட் கேசஸ். ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு நம்ம டாபிக்கா பார்க்க போறோம். எப்பொழுதுமே ஆரம்பமே முடிவா இருக்கணும். ஸோ டு பிகின் வித் an end, my sincere thanks to Mr. Selvam COT Lee Dindikal for referring me to the session and giving me a wonderful intro about me. So thank you Selvam. Thank you, sir. செல்வம் வந்து என்னோட செஷன் 2 தடவை இன் பர்சன் அட்டன் பண்ணியிருக்காரு. Yes, ஒரு all தடவை right. ஒரு தடவை திண்டுக்கல்லையும் ஒரு தடவை வந்து வெள்ளூர் இன்சூரன்ஸ் அகாடமிலையும். அதனால he know better. Yes. மிஸ்டர் சுரேசன் பாபு COT லீ திருநெல்வேலி ஃபார் ஆடிங் மீ இந்த லீக் குரூப். அவரும் வந்து நெல்லை அச்சிவஸ் கிளப்ல என்னோட பிசிக்கல் செஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் சுரேசன் பாபு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல் அதர் COT மெம்பர்ஸ், பாக்கி இருக்கிற 8 பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். த ஃபவுண்டர் ஆஃப் திஸ் லீக் குரூப் ஸ்ரீ KS ராஜகோபால் சார். என்னோட ஹேபிட் என்னன்னா, வாட்ஸ்அப் எடுத்து ஓப்பன் பண்ண உடனே அவங்களோட என்ன ஸ்லோகன் வச்சிருக்காங்க, டிபி என்ன வச்சிருக்காங்க, டிபியோட வேர்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்பேன். ஸ்வெட் டுடே ஃபார் எ ஸ்வீட் டுமாரோ. ஸோ உண்மையிலேயே வந்து இன்னைக்கு வேர்வை சிந்தினாதான் பிற்காலம் வந்து நமக்கு வந்து ஸ்வீட்டா இருக்குங்கிற ஒரு அருமையான டிபி வாசகத்தை வச்சிருக்கிற திரு KS ராஜகோபால் KSR சாருக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக ஸ்ரீ விஷ்ணுதேவ் சார், SDM ஆஃப் அவர் தஞ்சாவூர் டிவிஷன் as well as a கைடிங் ஃபோர்ஸ் ஆஃப் லீக் குரூப். ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு கொஸ்டின் வந்து 1010D பத்தின ஒரு போஸ்ட் வந்த உடனே நான் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு டைப்பிங் எடுக்கிறேன், பார்த்தா ரிப்ளை வந்துருது எங்க SDM டேந்து. ஸோ உண்மையிலேயே வந்து அவரோட தலைமையில வந்து நாங்க தஞ்சாவூர் டிவிஷன் ஒர்க் பண்றோங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த நேரத்தில் திரு விஷ்ணுதேவ் சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக நாட் பட் நாட் த லீஸ்ட், ரூட்ஸ் ஆஃப் LIC. LICக்கு முகவரே முகவரி, முகவர் தான் முகவரி, முகவரே முகவரி. ஸோ மை டியர் பார்ட்டிசிபென்ட்ஸ், என் நெஞ்சுக்கு நெருக்கமான அக்னி குஞ்சுகளை உங்கள் அத்துணை பேருக்கும் மாலை நேரத்தை வணக்கத்தினை உருத்தாக்கி கொண்டு செட்டிங் த டோன் ஆஃப் த செஷன். ஸோ ஒரு செஷனுக்குமே வந்து பிரெயின் ஸ்டார்மிங்ல செட்டிங் த டோன் வைப்போம். இப்போ வந்து ஹவு டு டூ பிக் டிக்கெட் கேசஸ், இதுதான் நம்மளோட டாபிக். இன்னும் அனதர் 1 hour. ஸோ இப்போ வந்து கரெக்டா 8 மணி, நம்ம கிட்ட 215 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு 10 பேர்ட்டேருந்து பதில் வந்த உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ திஸ் இஸ் த டோன் செட்டிங் ஃபார் த செஷன். இன்னும் அடுத்த 1 hour ரன் ஆகிறதுக்கு நினைச்சது என்ன, கிடைச்சது என்ன அப்படிங்கறது வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, இப்ப நம்ம இந்த 215 பேர் அட்டன் பண்றவங்கள எத்தனை பேர் கார் வச்சிருக்கீங்க, அந்த கார் வச்சிருக்கிற கார் வந்து கிடைச்சது என்ன, நீங்க நினைச்ச கார் என்ன. ஸோ இதை வந்து எனக்கு வந்து நினைச்சது ஃபர்ஸ்ட், கிடைச்சது செகண்ட். ஸோ ஜஸ்ட் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா இன்டராக்டிவா போயிட்டு இருக்கணும்.
நானும் கரெக்டா பார்த்துட்டு இருக்கேன். நானும் ஒரு ஃப்ளோ கரெக்டா இருக்கான்னு செக் நண்பர்களே பண்ணிக்கிறேன். சாட்டிங்ல போடுங்க. சார் கேட்கிறாரு பாருங்க, குயிக்கா போடுங்க. ஸோ நோ கார் மதியழகன் திருச்செங்கோடு. ஸோ இந்த செஷன் முடிச்ச உடனே கூடிய சீக்கிரம் கார் வாங்கிடுங்க சார். சிஎம்ஏ டெஃபினெட்லி திஸ் வில் பி a கேம் சேஞ்சிங் செஷன். நோ கார். ஸோ வேகனார் டாடா இண்டிகோ ஹோண்டா. எஸ் அப்பா சார், பிசிக்கல் செஷன்ல கூட எனக்கு இவ்வளவு இன்ட்ராக்ஷன் வராது சார். ஸோ டாடா இண்டிகோ வந்து இருக்கிற காரு கிடைச்சது, ஹோண்டா அமேஸ் வந்து நினைச்சது இல்லையா சார்? சரவணன், கே சரவணன். ஓகே ரைட். அவர் கார் தான் கேட்டிருக்காரு, ஒய்ஃபை பத்தி கேட்கல. அதுக்கு பத்திரம் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ வேகனார் சண்முகம். ஓகே, நினைச்சது என்ன? சன்னி குணசேகரன் அல்டோ 10. நோ கார், நோ கார், நோ கார், நோ கார், நோ கார், ஒன்லி 2-wheeler. நோ கார். ஹேட் கார் ஹுண்டாய் i10 நாட் நவ். ஓகே, ஸோ கூடிய சீக்கிரம் பெரிய காரை வாங்கிடலாம். எஸ் டிசைர் ஸ்விஃப்ட். வெரி குட். ஆரா வெர்னா. ஐ காட் மை ட்ரீம் கார் ஸ்கோடா as third car from LIC. ஆர் சுரேஷ்குமார், வாழ்த்துக்கள். அல்டோ பட் ஆடி. வெரி குட், சூப்பர். இந்த இத்தனை கார் தயார் பண்றாங்களே, இத்தனை கார்ல ஸ்டெப்னி இல்லாத கார் ஏதாவது இருக்கா? இஸ் தேர் எனி கார் வித்தவுட் ஸ்டெப்னி? கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. there is no car without ஸ்டெப்னி. ஸோ 4 டயர்ல தான் ஓடுறது. ஸோ நம்மளோட எய்ம் வந்து ட்ரீம் கார் ஒன்று நினைச்சது கிடைச்சது, 2 தான் பார்த்தோம். பட் அடுத்த ஸ்கிரீன் பாருங்க. திஸ் இஸ் த பிரைஸ் ஆஃப் த கார். ஸோ ஆடி கார் ஒருத்தர் எனக்கு வேணும்னு கேட்டிருக்கு. ஆடி காரோட ரேட் அரௌண்ட் 40 to 50 lakhs. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 11 காஸ்ட்லி கார்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரோல்ஸ் ராய்ஸோட 7 கிலோமீட்டர் தான் மைலேஜ் தரும். அதோட ரேட் வந்து இன்னைக்கு 8.9 10.5 கோடி. லாஸ்டா இருக்கிற 11th கார், என்னோட போட்டோ மறைக்கிறதுனால ரேட் என்னன்னு தெரியல, அரௌண்ட் 5.8 crores. நானோன்னு ஒரு கார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க டாட்டால. ஸோ பொதுவாக ஒருத்தர் வந்து 2-wheelerல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க போறாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரீம் என்னவா இருக்குன்னா ஒரு கார் வாங்க. ஏன்னா மழையில நனையக்கூடாது, வெயில்ல காயக்கூடாது, கம்ஃபர்டபுளா போகணுங்கிறது தான். பட் நானோ கார் வந்து ஹிட் ஆகல. ரீசன் என்னன்னா பிரைஸ் ஆஃப் த கார். ஸோ 1 lakh கார் அப்படின்னு சொன்னதுனால அனைவருக்கும் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி நேஷனலைசேஷன் போது எல்ஐசியோட ஒரு அப்ஜெக்டிவா இருந்தோ, ஸ்ப்ரெடிங் த மெசேஜ் ஆஃப் நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த சொசைட்டி தான் இன்சூரன்ஸோட தேசியமயமாக்கலோட நோக்கம்னு சொன்ன மாதிரி அனைவருக்கும் கார் சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நானோ கார் கொண்டு வந்தாங்க. பட் நோ ஒன் ப்ரிஃபர் 1 lakh கார். ஸோ என்ன ரீசன்னா, கார்னு வாங்கினா நல்ல கார் ஆகும். ஸ்டெப்னி இல்லாத ஒரே ஒரு ஊர் தான் இருக்கு. எங்கன்னா நார்த் ஆப்பிரிக்கா. ஏன்னா கூகுள்ல நீங்க உடனே சர்ச் பண்ணி பார்த்துருக்கலாம், ஸ்டெப்னி இல்லாத ஏதாவது கார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் ஆப்பிரிக்கால மட்டும்தான். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏர் பம்ப், ஏன்னா எல்லாமே டியூப்லெஸ் காரா இருக்கும், ஏர் பம்ப் ஒன்றும் அந்த பஞ்சரை ஓட்டுறதுக்கான ஒரு பேஸ்ட் ஒன்றும் அந்த கார்ல வச்சிருவாங்க. ஏன்னா ஸ்பேஸ் அகாமடேட் பண்ண வேணும். பட் ஆல் கார்ஸ் ஆர் கமிங். ஈவன் ஒரு 8.9 10.5 கோடி இருக்கக்கூடிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்தாலும் ஒரு ஸ்டெப்னி வரும். என்னதுக்காக ஸ்டெப்னி வைக்கிறாங்க அப்படின்னா, டியூரிங் த டிராவல், கார் டிராவல் பண்றதே டயருக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா ஒரு ரீப்ளேஸ் பண்றதுக்காக ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. லைஃப் ஜேர்னில ஒருத்தர் போறாருன்னா அவரோட இன்கம் ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா, எக்ஸப்ட் இன்சூரன்ஸ் வேற எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் இன்னைக்கு இந்த டாபிக் வந்து ஹவு டு டூ பிக் டிக்கெட் கேசஸ். ஸோ உங்களோட ட்ரீம் பார்த்தோம்னா, ஆடி கார் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஆடி கார் வாங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எலைட் கிளப்புக்கு போகணும். ஸோ ரீசென்ட்லி இன்ட்ரடியூஸ் கிளப் எலைட் கிளப் என்னன்னா, எல்ஐசியோட ஹையஸ்ட் கிளப். எங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் SBS இவங்களுக்கே வந்து தெர் இஸ் அ சீலிங் இன் கார் காஸ்ட். ஆனா 50 lakhs வரைக்கும் கார் வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னா, ரூட்ஸ் ஆஃப் எல்ஐசி ஏஜென்ட்ஸ்க்கு தான் இந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ அப்போ வந்து 30 லட்சம் வரைக்கும் கார் வாங்கினா ஜோனல் மேனேஜர் இன்சார்ஜ் சைன் பண்ணுவாரு. 30 லட்சத்துக்கு 40 லட்சத்துக்குள்ள இருந்ததுன்னா உங்களோட கார் அப்ளிகேஷனை இடி மார்க்கிங் சைன் பண்ணுவாரு. 40 லட்சத்துக்கு மேல 50 லட்சம் இருந்ததுன்னா உங்களோட காரை யார் சாங்ஷன் பண்ணுவாங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் ஷேர் பண்ணுவாங்க.
ஸோ அதனால இப்ப கிடைச்ச கார் என்னவா இருந்தாலும் நினைச்ச காரு எம்டி கையினால கையெழுத்து வாங்கக்கூடிய காரா இருக்கணும்னு வாழ்த்தி உங்கள் அத்தனை பேரையும் செஷனுக்குள்ளார போறேன். ரைட். ஸோ திஸ் இஸ் த டாப் 30 பாலிசிஸ் ஆஃப் மை யூனிட். சும்மா ஜஸ்ட் நான் பாலிசி நம்பரை வந்து சீக்கிரசி மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறனால அதை மட்டும் சும்மா லைட்டா ஹிடன் பண்ணியிருப்பேன். ஸோ என்னோட இந்த மாசம் மே மாசத்துக்கான ரினியூவல் டாப் 30ல பார்த்தோம்னா என்னோட டாப் பாலிசி 2,47,039 ரூபாய் ஹாஃப் இயர்லி போர்டு. லோவஸ்ட் பார்த்தோம்னா என்னோடதுல 22வது பாலிசியா வர்றது 59,473 ரூபாய் ஹாஃப் இயர்லி. ஸோ திஸ் இஸ் த லீன் மந்த். மே இஸ் எ லீன் மந்த். அதனால நார்மலாவே ஆவரேஜா வந்து என்னோட டிக்கெட் சைஸ் பார்த்தோம்னா ஹாஃப் இயர்லி 1 lakh, ஹாஃப் இயர்லி 2 lakhs அந்த மாதிரி தான் ரேஞ்ச் இருக்கும். ஸோ அதனால ஐ வில் பி த ரைட் பர்சன் டு ஹேண்டில் தி சப்ஜெக்ட். அதனால இந்த பொசிஷன் உங்களுக்கு மாறுறதுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி உத்சவ் பிளான் வந்து ஒரு கேம் சேஞ்சர் பிளான் ஃபார் எல்ஐசி இருந்தோ அதே மாதிரி இந்த செஷன் வந்து உங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சரா செஷனா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன அஷூரன்ஸோட 6 நிமிஷம் இதுக்கே எடுத்துட்டேன் இனிஷியலா. ஸோ இனிமே போவோம் தடை அதை. ஸோ ஒருத்தட்ட போய் நம்ம பாலிசி கேட்க போறோம். போனா பார்ட்டி இருக்கிறதுக்குள்ளார கம்மியான பாலிசி என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாரு. இருக்கிறதுக்குள்ளார கம்மியான பாலிசினா நம்ம என்ன பண்ணுவோம்? மைக்ரோ பட்ஜெட் 1 லட்சம் ரூபாய் இருக்கு, 1.25 லட்சம் ரூபாய்க்கு பீமா ஜோதி இருக்கு, 2 லட்சம் ரூபாய்க்கு என்டோமெண்ட் இருக்கு, ஆனந்த் இருக்கு, லக்ஷயா இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். இவங்கெல்லாம் யாருன்னா நானோ கார் மாதிரி தான். ஸோ நானோ கார் யாராவது வாங்குறாங்களா அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா தேங்காய் கடை தேனாப்பம் கணக்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தேங்காய் எவ்வளோன்னா 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிடணும். பார்ட்டி அதுக்கு ஒத்துக்க மாட்டான். 5 ரூபாய் கிடைக்குமா? நம்ம 10ல இருந்து 9க்கு இறங்கி வருவோம். அவர் 5ல இருந்து 6க்கு ஏறி வருவாரு. நம்ம 9ல இருந்து 8க்கு இறங்கி வருவோம். இவர் 6ல இருந்து 7க்கு வந்துட்டு அப்படியே நின்றுடுவாரு. அவரு ஏற மாட்டாரு, இவரு இறங்க மாட்டாரு, வடிவேல் கணக்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா போய் கேட்கிறோம் ஒரு பார்ட்டிகிட்ட, ஓகேன்னு அக்செப்ட் பண்றாரு, வாங்கிட்டு வந்துடுறோம். இல்லைன்னு சொல்றாருன்னா அடுத்த பார்ட்டியை பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் 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 பாலிசி போட்டாலும் அடுத்த ஆளை போய் பார்க்க போறோம், பாலிசி போடலாம் நெக்ஸ்ட் ஆளை பார்க்க போறோம். ஸோ கேட்கறப்ப குறைச்சி கேட்க வேண்டாம். 10 லட்சம் கேளுங்க, 2 லட்சம் கேட்டு இல்லைன்னு சொன்னாலும் 10 லட்சம் கேட்டு இல்லைன்னு சொன்னாலும் ரெண்டும் ஒன்னே தான் பதில். ஸோ அதனால ஒரு நபருக்கு முதல்ல போயிட்டு அவங்க வீட்டு வாசல்ல என்ன கார் பார்க் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இதுதான் என்னோட ஜஸ்ட் ஃபார்முலா, எல்லாருக்குமே சொல்லித்தர ஒரு விஷயம். ஸோ ஒரு கார், என்னோட கார் வந்து சாண்ட்ரோ வச்சிருந்தேன், 3,78,000 ரூபாய் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆன் காஸ்ட். ஸோ அதோட காஸ்ட் 3,78,000 ரூபாய்க்கு ரோட் டேக்ஸ், லைஃப் டேக்ஸ், 15 வருஷம் இன்சூரன்ஸ் கட்டினதோட அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட 1/3 வந்து பிரீமியமாவே போயிருக்கு. பட் நத்திங் இஸ் ரிட்டர்னபிள். நம்ம ஃபர்ஸ்ட் போய் பார்ட்டிட்ட சொல்றது அவங்களோட இன்கம் என்ன அப்படிங்கறத பேஸ் பண்ணிட்டு அவங்களோட உச்சம் என்னங்கிறத முதல்ல சொல்லிடும். இப்போ ஒரு ஷர்ட் எடுக்கிறோம் அப்படின்னாக்க, ரெடிமேட் ஷர்ட் எடுத்தோம்னா அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு உள் பேக்கெட் வேணுங்கிற மாதிரி இருக்கும், ஏரோவா இருக்கணும், ஸ்டிச் பண்ணியிருக்கிறதா இருக்கணும், காலர் வந்து நியூ மாடர்னா இருக்கணும், அந்த மாதிரி வேணும்னாக்க அவன் ரெடிமேடா ஸ்டிச் பண்ணிருப்பான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா போயிட்டு எந்த பார்ட்டியை பார்த்தாலும் அவங்க முதல்ல இன்கம் என்ன, மோர் தென் 10 lakhs ஏர்னிங் சொல்றாரா, ஏஜ் 35 இருக்காரா, 30 times சார் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 3 crore இன்சூரன்ஸ் ஃப்ரம் அஸ் அப்படிங்கிறத முதல்ல சொல்லணும். ஸோ அப்போ போய் சொன்னாதான், எப்படி காரோட ரேட் வந்து கிட்டத்தட்ட 8,90,00,000 இந்தியாவில் இருக்கிற டாப் கார் இருக்கு. ஆனா நம்ம ஆடி தான் ஹையஸ்ட் ப்ரெஃபரன்ஸா நம்ம 40 லட்சம் காரை சொல்லிடுறோம். ஸோ அப்ப உச்சத்தை முதல்ல சொல்லிட்டோம்னா அவங்க வந்து ஹியூமன் லைஃப் வேல்யூ பத்தி நமக்கு தான் தெரியும், அவங்க பிரைஸ் ஆஃப் த லைஃப் பத்தி அவங்களுக்கு தெரிய சான்ஸ் இல்லை. அப்போ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், தடையை உடைக்கிறதுக்கு இன்கம் பேஸ்டா நம்மளோட ஹியூமன் லைஃப் வேல்யூ என்னங்கிறத முதல்ல அவங்களுக்கு கிளியர் கட்டா சொல்லணும். இதுக்கு நான் யூஸ் பண்ற டூல் என்னன்னா சூட்டபிலிட்டி அனாலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் போனோம்னா ஒரு பார்ட்டிட்ட வந்து சூட்டபிலிட்டி அனாலிசிஸ் அவங்க கையில கொடுத்துட்டு, சார் நீங்க இதை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஸோ நேமு, அட்ரஸ், சேலரி, பேன் நம்பர், ஆக்குபேஷன், ஃபேமிலி ஹிஸ்டரி எல்லாம் பண்ணிட்டு ரீட் அனாலிசிஸ் வந்துடும். ரீட் அனாலிசிஸ் வரது அவங்களோட செக்யூர்ட் லோன் எவ்வளவு, அன்செக்யூர்ட் லோன் எவ்வளவு, இன்கம் எவ்வளவு, எவ்வளவு டைம்ஸ் நம்ம கொடுப்போங்கிறத அவர் கையினால எழுத சொல்லுவோம். மேக்ஸிமம் அலோவபிள் இன்சூரன்ஸ்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை எழுதுறப்பே அவர் ஜெர்க் ஆவாரு. ஸோ அவருக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் சேலரி இருக்கு, ஏஜ் 35 இருக்கு, 30 times அலோவபிள்னா 3 crores எலிஜிபிள் அப்படின்னு அவர் கையினால் எழுதுற போது நம்ம கிட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி போடணும்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படிங்கிற ஃபீல் வரதை ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டிக்கெட் சைஸ் ரைஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா நேச்சுரலா 99.9% ஏஜென்ட்ஸ்,
அந்த சூட்டபிலிட்டி அனாலிசிஸ்ல கடைசி காலம் 4ஆம் பக்கத்துல வெய்வர் ஆஃப் சூட்டபிலிட்டிங்கிற ஒரு டிக் அடிச்சு பார்ட்டிட்ட கையெழுத்து வாங்கிட்டு பேப்பர் உள்ள சப்மிட் பண்ணும். அந்த நீட் அனாலிசிஸ் தான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டூல். ஸோ செக்யூர்ட் லோன் எவ்வளவு இருக்கு அப்படின்னா அதை அவர் பார்ட்டி மென்ஷன் பண்றது, சார் லோன் இருக்கிற லெவலுக்காக உங்களுக்கு மினிமம் இன்சூரன்ஸ் இருக்கு சார். எல்ஐசி இஸ் கிவிங் உங்களுக்கு 30 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் இன்கம், 10 லட்ச ரூபா இன்கம் ஏர்ன் பண்றீங்க, 3 கோடி எலிஜிபிள் சார். உங்களுக்கு லோன் 50 லட்ச ரூபா இருக்கு சார், அட்லீஸ்ட் 3 கோடி எடுக்கலன்னா 50 லட்சமா பாலிசி எடுத்துக்கங்க சார் அப்படிங்கறத சஜஸ்ட் பண்ற ஸ்டேஜில் நம்ம இருந்தோம்னா நம்மளோட நார்மல் டிக்கெட் சைஸ் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பாயிண்ட்ஸ் டு நோட். முகவரோட ரகசிய அறிக்கையை மட்டுமே மையமா வச்சு எல்ஐசி எவ்வளவு பாலிசி கொடுக்கும் அப்படின்னா 25 லட்சம் ரூபாய் பாலிசி. எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நோ கொஸ்டின் வில் பி ஆஸ்க். ஸோ ப்ரூஃப் ஆஃப் இன்கம் கூட இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் சர்க்குலர்ல நோ ப்ரூஃப் ஆஃப் இன்கம் நீட் டு பி இன்சிஸ்டட் அப் 25 lakhs இருக்கும். அப்ப 25 lakhs வரைக்கும் ஏசிஆர் இஸ் இனஃப். தட் இஸ் த பவர் ஆஃப் ஏஜஸ். ஸோ அதனால நீங்க கொடுக்குற ஏசிஆர் மட்டுமே போதுமானது. அண்ட் நோ இன்கம் ப்ரூஃப் நீட் டு பி சப்மிட்டட். கேஒய்சி ஏஎம்எல் மட்டும் பண்ணினா போதும். ஸோ ஏஎம்எல் கைட்லைன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா 1 lakh மேல பிரீமியம் போதா, லாஸ்ட் 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்து கொடுத்தா போறோம். அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இவர் கொடுக்குற பிரீமியத்துக்கான இது இருக்கணுங்க கூட அவசியம் கிடையாது. ஸோ ஒருத்தர் 4 பேங்க் அக்கௌண்ட் 5 பேங்க் அக்கௌண்ட் கூட வச்சுக்கலாம். நம்ம மினிமம் இன்கம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் கூட வச்சு நம்ம கொடுத்தாலும் பாலிசி நம்பர் பண்ணும். 25 lakhs மேல போறது 50 lakhs இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா எய்தர் பர்சனல் ஃபினான்ஷியல் கொஸ்டினர், அப்படி இல்லைன்னா சார்ட்டர் அக்கௌண்டோட சர்டிபிகேட். அது ஒரு ஃபார்மேட் இருக்கு, அந்த ஃபார்மேட்ல கொடுத்தா இனஃப். நம்ம அதுக்கு மேல கேட்க மாட்டோம். எபோவ் 50 lakhs போச்சுன்னா ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபார் த லாஸ்ட் 3 years ஆர் 7/12 எக்ஸ்ட்ராக்ட் அக்ரி இன்கம் பை தாசில்தார். ஃபர்ஸ்ட் பாலிசி பட்டுக்கோட்டையில பழைய ஜீவன் ஷிரோன்மணி பாலிசி. ஷிரோன்மணி பாலிசி வந்து இப்ப கிடையாது. என்ன ரீசன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இஸ் இன்பில்ட் அந்த பிளான்ல. இப்ப 1/10/2024 அப்புறம் இன்ட்ரடியூஸ் ஆன பிளான்ஸ்ல சிஐஆர் கிடையாது. ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் ஆரோக்கியா கேன்சர் கவர் எதுவும் கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷிரோன்மணி மட்டும் ரீஇன்ட்ரடியூஸ் ஆகல, பாக்கி எல்லா பிளான்ஸும் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஷிரோன்மணி பிளான் கொண்டு வந்த போது அந்த பார்ட்டி ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட். அவர்கிட்ட ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபார் த லாஸ்ட் 3 years இல்லை. என்ன பண்ணோம்னா நேரா இந்த தாசில்தாரை போய் பார்த்தோம். இந்த தாசில்தார் என்ன பண்ணாருன்னா கண்ணுக்கு தெரியாத தூரம் பச்சையா இருக்கிறது முழுக்க இவரோட லேண்டுன்னு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அவ்வளவுதான். சென்ட்ரல் ஆஃபீஸ் போச்சு, பேப்பர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இன்கம் ப்ரூஃப் இல்லைன்னு பயப்பட வேண்டாம். அக்ரிகல்ச்சர் இன்கம் 7/12 எக்ஸ்ட்ராக்ட் இருந்தாலே தட் இஸ் இனஃப். பிரீமியம் லெஸ் தென் 50,000 இருந்ததுன்னா பேன் கார்டு தேவையில்லை. 50,000 மேல போச்சுன்னா பேன் கார்டு கொடுக்கணும். பிரீமியமும் 1 lakh போச்சுன்னாக்க இன்கம் ப்ரூஃப் மஸ்ட். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஐடி ரிட்டர்ன்ஸோ வச்சா போறோம். ஆனா எல்ஐசி ஆஃபீஸ்ல 1,99,999 வரைக்கும் கேஷ் அக்செப்ட் பண்ணுவாங்க. 2 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா தான் எய்தர் செக் தரணும் ஆர் டிடி தரணும், ஆர் நெஃப்ட் மூலமா ஆர்டிஜிஎஸ் மூலமா இல்லை ஐஎம்பிஎஸ் மூலமாவோ பண்ணலாம். இல்லைன்னா எல்ஐசியோட நம்பர் 3 அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா கிரெடிட் கொடுக்கலாம். இப்ப லேட்டஸ்டா ஓபன் பிஓசி. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இப்போ நான் லாஸ்ட் மார்ச்ல வந்து ஒரு 2 பெரிய கேஸ் கம்ப்ளீட் பண்ண எப்படின்னா ஹஸ்பண்ட் இஸ் ரிசைடிங் இன் சிங்கப்பூர். ஸோ ஓபன் பிஓசி ஓடிபி வர்றதுக்கான மொபைல் நம்பரும் அவரோட இமெயிலும் கொடுத்து பார்ட்டிக்கு அனுப்பி விட்டேன். சிங்கப்பூர்ல இருந்து அவர் பேமெண்ட் பண்ணிட்டாரு. அவர் ஒரு லெட்டர், இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் வந்து இந்தியாவில் இருக்காங்க, என் 2 குழந்தைங்களுக்கும் இந்த அமிர்த் பால் ஸ்கீம்ல நாங்கள் பாலிசி எடுக்கிறோம், இதுக்கான பேமெண்ட் வந்து நான் என்ஆர்ஐ என்னோட இன்கம்ல இருந்து நான் என்னோட இதுல இருந்து ஓபன் பிஓசியில் ரிமீட் பண்ணிட்டேன். என் ஒய்ஃப் இந்த பாலிசியை ப்ரொபோஸ் பண்றதுக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லைன்னு ஒரு லெட்டர் வச்சாரு. பேஸ்ட் ஆன் த டிக்ளரேஷன் பாலிசிஸ் நம்பர்டு. ஸோ கேஒய்சி ஏஎம்எல்ல மட்டும் முடிச்சோம், பாலிசிஸ் நம்பர். ஸோ அதனால என்னன்னா இந்த ஓப்பன் பிஓசிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். பாலிசி ஈஸியா கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. ஹார்பிக் இந்த விளம்பரத்தை வந்து டச் பண்ணாம நான் ட்ரைனிங் குள்ளார போகவே மாட்டேன். ஸோ பிக் டிக்கெட்ஸ் வந்து ஒன்லி பை டச்சிங் இன்சூரன்ஸ் கான்செப்ட். ஸோ இன்சூரன்ஸை சொல்லாம நம்ம பெரிய பாலிசி விற்க முடியாது. ஸோ இப்போ இவர் வர்றாரு ஹார்பிக்கு, நல்லா வெளுக்குங்க டாய்லெட்டா அப்படின்னு வரும் வாய்னால மட்டும் சொன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாரு, முன்னாடி ஐ திங்க் பேரு ஆக்டர் செல்வம் ஒரு முன்னாடி ஹார்பிக் விளம்பரம் வந்தார்ல, அவரோட பேர் என்ன? அப்பாஸ். எஸ், அப்பாஸ். டக்குன்னு பேர் மறந்து போச்சு. அந்த அப்பாஸ் வந்து நவ் ஹி இஸ் இன் நியூசிலாந்து. நியூசிலாந்துல வந்து ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துட்டு, பட் ஹி இஸ் ஃபேமஸ் ஃபார் திஸ் ஹார்பிக் அட்வர்டைஸ்மெண்ட். ஏன்னா என்னோட பாலிசி ஹோல்டர் வந்து அந்த அப்பாஸோட ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பினார், முருகையன் சொல்லிட்டு நியூசிலாந்துல இருந்து. ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த ஹார்பிக்கை எடுத்துட்டு நேர் டாய்லெட்டுக்கு போவாரு, வாஷ் பண்ணுவாரு. முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி ஒயிட் ஆச்சு.
ஸோ அதனால ஒரு பார்ட்டிகிட்ட போனோம்னா எனக்கு வந்து ரியல் எஸ்டேட் இருக்கு, ஜுவல்லரி இருக்கு, லேண்ட் இருக்கு, பில்டிங் இருக்கு, அதுல போட்டா எனக்கு அவ்வளவு கிடைக்கும், எனக்கு இதுல போட்டா இவ்வளவு கிடைக்கும், எவ்வளவோ சொல்லுவாங்க. பட் இந்த இன்சூரன்ஸ் மட்டும்தான் எண்ணி எண்ணி கொடுப்பது வங்கிகள். வங்கிகள்னா என்ன பணம் போட்டாமோ அந்த பணத்தை திருப்பி எண்ணி எண்ணி திருப்பி உங்க கையில கொடுத்துருவோம். நீங்க என்ன எண்றீங்களோ அதை கொடுக்கறது எல்ஐசி. எண்ணியதை கொடுப்பது எல்ஐசி. எண்ணி எண்ணி கொடுப்பது வங்கிகள், எண்ணியதை கொடுப்பது எல்ஐசி. நீ 1 கோடி ரூபாய் பாலிசி எடுக்கிறேன்னா 1 கோடி ரூபாய இன்ஸ்டால்மெண்ட் சிட் ஃபண்ட் மாதிரி கட்ட போற. வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா, அதை வந்து ஹாஃப் இயர்லியா 2.5 லட்ச ரூபா இப்படிதான் பிரிச்சு கட்ட போற. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க 1 crore பிளஸ் தரப்போறோம். ஸோ அப்ப நீ என்ன எண்ணினியோ அதை தர்றது எல்ஐசி, பாக்கி எல்லாம் எண்ணி எண்ணி தான் கொடுக்கும். அப்படிங்கிறத இன்சூரன்ஸ் கான்செப்டை டச் பண்ணாம நம்ம பிக் டிக்கெட்ஸ் வாங்கவே முடியாது. அதனால கம்பேர் வித் நான் லைஃப். ஸோ லைஃபை பொறுத்தவரையில் லெவல் ப்ரீமியம் இருக்கும். சம் அஷ்யூர்ட் எலாங் வித் போனஸ் ஆர் கேரண்டி அடிஷனல் லாயல்டி அடிஷன் நார்மலா கிடைக்கும். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ல யூலி கிளைம் மட்டும் வேறையா இருக்கும். நமக்கு ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி பெனிஃபிட் 120 months கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏடிடிபி போட்டோம்னா ஆக்சிடென்ட்னால டெத்துனாக்க நமக்கு டபுள் கிளைம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நான் லைஃப்ல பார்த்தோம்னாக்க பிரீமியம் வந்து வேரி ஆகும். அதுவும் தட்டு இப்போ வந்து பிரீமியம் பயங்கர அப்வர்ட்ல இருக்கு. லாஸ்ட் டைமுக்கு இந்த வருஷம் ரெனியூ பண்றதே இன்சூரன்ஸோட வேல்யூ குறைஞ்சிருச்சு, ஆனா பிரீமியத்தோட வேல்யூ அப் ஆகி போச்சு. ஸோ லெஸ் இஃப் நோ கிளைம் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் நோ கிளைம் போனஸ் அண்ட் மோர் இஃப் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் இஸ் அப்ளை. நான் இன்னைக்கு அதே பொருளை புதுசா வாங்கினேன்னா அதுக்கு காஸ்ட் இவ்வளவு இருக்கேன், நான் அந்த காசுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுன்னு சொன்னேன்னா அதுக்கான பிரீமியம் அப்பா இருக்கும். ஸோ நோ ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம், ஒன்லி தேர்ட் பார்ட்டி அண்ட் பிஏ கவர் இருக்கும். அப்ப ஒரு உயிரற்ற ஜடப்பொருள் நம்ம போய் பார்க்குற வீட்டில் ஒரு ஆடி கார் இருக்கு, 40 லட்ச ரூபா கார் இருக்குன்னாக்க 40 லட்ச ரூபாய்க்கு 15 வருஷம் இன்சூர் பண்ணுவாரு, ரோட் டாக்ஸ் லைஃப் டாக்ஸ் கட்டுவாரு, அதோட வேல்யூ கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா. 1/3 அமௌண்ட் நீங்க வந்து பிரீமியமா கட்டுறீங்க, அது எதுவும் நத்திங் இஸ் ரிட்டர்னபிள். ஆனா உயிரற்ற ஜடப்பொருள் மாதிரியா நீங்க உங்களோட வேல்யூ இவ்வளவு 3 கோடி ரூபா டு டேக் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு அவங்க கார் ஷெட்ல இருக்கிற காரையே வச்சுட்டு நம்மளோட இன்சூரன்ஸ் தாட்ட ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ டைம் இஸ் 15 minutes over, right? So in another 45 minutes குள்ளார பாக்கி இருக்கிற 15 slides நம்ம பார்க்க போறோம், right? So this is the concept normally I adopt. நான் என்ன பிராக்டிஸ் பண்றேனோ அதுதான் இங்க டிஸ்கஸ் பண்றேன். ஸோ ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஒருத்தர்கிட்ட பாலிசி கேட்டு பிரீமியம் வாங்குறத விட அவங்கள்ட்ட ஒரு இன்கம் ஜெனரேட்டிங் ஒப்பீனியனை சொல்லிட்டு வாங்கினா அது ரிட்டர்னா இருக்கு. அது அந்த மாதிரி நிறைய கேசஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுனால ஒரு சின்ன காம்போ சொல்றேன். அக்ஷய் பிளஸ் உத்சவ். ஸோ ஒரு நபர் 30 வயசு நபர் இருக்காரு, அவருக்கு அக்ஷய் 10 லட்சம் கொடுத்தோம் வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் ஆப்ஷன் எஃப் கொடுத்தோம் அப்படின்னா 10,18,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். உத்சவ் வந்து 10 lakhs பாலிசி 16 years டேர்ம் போட்டோம் அப்படின்னாக்க அதுக்கான பிரீமியம் சேர்த்து அவங்க டோட்டல் பிரீமியம் 10,81,000 கட்டுவாங்க. அவ்வளவுதான். ஒன் டைம் ஒரே ஒரு செக். அப்பா இருக்காரு, அப்பா வந்து ஒரு ஆஃபீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, கிராஜுவிட்டி பணம் வந்திருக்கு, ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணம் வந்திருக்கு, லீவ் என்கேஷ்மெண்ட் பணம் வந்திருக்கு, எல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னா பையனுக்கு ஒரு செக்யூரிட்டி பண்ணுங்க சார், ஒரு 10 லட்சம் ரூபாய் இதை பேமெண்ட் பண்ணிடுங்க, யூ இக்னோர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அடுத்த 15 இயர்ஸ்க்கு இந்த வரக்கூடிய ஆனுவிட்டி 64,700 ரூபாயை வச்சு 61,657 ரூபாய் பிரீமியத்தை கட்டிடலாம். ஸோ 16th, 17th, 18th இயர்ல ஒன்லி அக்ஷயோட பென்ஷன் 64,700 ரூபாய் வரும். 19th இயர்லேருந்து உத்சவோட 10% 1 lakhம் இதோட 64,700 ரூபாய் சேர்த்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ 30 வயசு நபருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 49வது வயசுல இருந்து அவருக்கு ஒரு கேரண்டீடு பென்ஷன் கிடைக்கும். அதை தவிர ஆன் டிமைஸ் நாமினிக்கு ஒரு 26,40,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ போய் பார்க்குற போது லம்சமா பணம் வச்சிருக்கிற ஆள்கிட்டேருந்து லம்சமா ஒரே ஒரு சிங்கிள் பிரீமியம் டெபாசிட்டை மட்டும் வாங்காம ஒரு ஆட் ஆன் பிளானா சூட்டபிளான பிளான் ஒன்று கொடுத்தோம்னா பயங்கர அட்வான்டேஜா இருக்கும். இப்போ இந்த மாதிரியான சேல் இப்போ எங்க யூனிட்ல ஸ்டார்டட் டூயிங் வந்துகிட்டு இருக்கு. நல்லா எனக்கு வந்து எப்பொழுதும் நார்மலா நான் எவ்வளவு சிங்கிள் பிரீமியம் பண்ணுவேன்னா அதுல டபுள் வந்து நான் சிங்கிள் பிரீமியம் வரும். இந்த இயர் தான் எனக்கு வந்து சிங்கிள் பிரீமியம் நான் சிங்கிள் பிரீமியம் ரெண்டு ஈக்குவலா வந்திருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்ன, இந்த கான்செப்டை புஷ் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு லெவலுக்கு அதை டேக் அவே மெசேஜ் எடுத்து போய் பண்ண ஆரம்பிச்சதுனால ஸோ திஸ் வில் பி அ கான்செப்ட், நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ பார்ட்டிக்கு வந்துன்னா ஒரு பையன் வந்து என்ன வேலைக்கு போறோம்னா அவனுக்கு ரெக்கரிங் இன்கம் இருக்குமா, நாளைக்கு என்ன வரும் அப்படிங்கிறது தெரியாம பேரண்ட் பயப்படுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு பாலிசியை போட்டு இக்னோர் பண்ணிட்டாருன்னா அதுல இருந்து வர இன்கம் வச்சுட்டு ஒரு 49 வயசுக்கு அப்புறம் அவருக்கு இவ்வளவு இன்கம் வரப்போகுதுன்னு சொன்னாக்க அவர் 60 வயசு நபர் வந்து 79 வயசுல இருக்காரோ இல்லையோ பையனுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் செட் பண்ணிட்டோம், பின்னாடி நாமினிக்கு ஒரு 26.4 lakhs கிடைக்க போகுதுங்கிற ஒரு அஷூரன்ஸும் கிடைக்கும். ஸோ அதனால திஸ் இஸ் த பெஸ்ட் காம்பினேஷன் அக்ஷய் பிளஸ் உத்சவ். இதுக்கு அடுத்த கான்செப்ட் அக்ஷய் பிளஸ் உமங். த சேம், அதே 30 வயசு நபர் 10 லட்சம் ஆப்ஷன் எஃப். ஆனா உமங் போடுறதே 7.5 lakhs தான் வரும். அந்த பிரீமியத்துக்காக வேண்டி கட் பண்ணியிருக்கேன்.
ஸோ 10,82,120 ஒரு ஒன் டைம் வாங்கியாச்சு அப்படின்னா ஆனுவிட்டி 64,700 ரூபாய். செகண்ட் இயர்ல இருந்து 62,740 ரூபாய். இதுல இருந்து அடுத்த 14 இயர்ஸ் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு இநாக் மூலமா போட்டோம்னாக்கா பென்ஷன் கிரெடிட் ஆகிறத வச்சு இந்த உமங்குக்கான பிரீமியம் கட்டாயி போயிடும். 16th இயர்ல இருந்து அவருக்கு 1,24,700 ரூபாய் வர ஆரம்பிச்சிடும். மினிமம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் 24,22,000 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 1,100,000 வயசு. ஸோ ஒரு மிகப்பெரிய வெல்த் கிரியேஷன் ரிஸ்க் கவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போற மாதிரியான ஒரு காம்பினேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ இதை வந்து என்னன்னா ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா பணம் வச்சிருக்கிறால டேப் பண்ணி கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு ஃபார்முலா. திஸ் வில் பி அ வெரி யூஸ்ஃபுல் டூல். கண்டிப்பா இது பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். ஒரு மனிதனுக்கு ரெண்டு ஆபத்து தான். அல்பாயுசுல போறதுன்னு சொல்லுவாங்க, அகால மரணம். இன்னொன்னு நீண்ட நாள் உயிர் வாழ்வு. ஸோ ஒரு மனிதனுக்கு ரெண்டு தான் நடக்கும், அல்பாயுசு இல்லைன்னா நீண்ட நாள் உயிர் வாழ்வு. ஸோ அப்ப நம்ம வந்து என்னன்னா ஒரு நபருக்கு போய் ஆரம்பிக்கிறப்பயே, சார் நான் போத் ஈவென்ச்சுவாலிட்டிஸ் கவர் தரேன் சார். ஸோ வின் சுச்சுவேஷன் ஃபார் யூ சார். இதுதான் வந்து ஸ்டிச்சு ஷர்ட். சார் நம்ம வந்து லக்ஷயாவை மட்டும் போய் வித்தோம்னா இட்ஸ் அ ரெடிமேட் ஷர்ட். ஜீவனானந்தா மட்டும் வித்தோம்னா இட்ஸ் அ ரெடிமேட் ஷர்ட். ஸோ பார்ட்டிக்கு சேர்த்தா மாதிரி ஃபிட் பண்ற மாதிரி சார் உங்களுக்கு போத் ஈவென்ச்சுவாலிட்டிஸ்க்கு நான் ஒரு கவரேஜ் தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போ கொடுத்தோம்னா, லக்ஷயால ஒரு 733, 2118 கொடுத்து ஒரு 10 lakhs கொடுக்குறோம்னா கவரேஜ் டே 1 என்ன ஸ்டார்ட் ஆகும்னா 41.66 lakhs. ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஃபேமிலியோட எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்றதுக்கு இந்த 10% யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு குழந்தை இருக்கு அந்த வீட்டுல தூளியில படுத்துட்டு இருக்கு அப்படின்னா, அது வந்து நாளைக்கு வந்து டாக்டர் ஆக போகுது, இன்ஜினியர் ஆக போகுது, வக்கீல் ஆக போகுதுன்னு தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு கேட்போம். ஸோ அதோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அதோட எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், எக்ஸ்கர்ஷன் போய் ஆகணும், கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, உடம்பு சரியில்லாம போகும், ஹெல்த் செக்அப் இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஸ் எதையுமே நிக்காது. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்கீம்ல அனைத்து ஸ்கீமும் டெத்னா இமீடியட்டா கிளைம் செட்டில் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நமக்கு எந்த டச்சும் கிடையாது. ஆனா இந்த பிளான் மட்டும்தான் அவர் உயிரோட இருந்தாலும் மெச்சூரிட்டியில பணம் கிடைக்கும், அவர் உயிரோட இல்லைன்னாலும் மெச்சூரிட்டியில பணம் கிடைக்கும். அப்ப லக்ஷயா இஸ் த மெயின் பிளான். ஸோ அப்ப இதை வந்து என்னன்னாக்கா எடுத்தோன்னா கையில் எடுத்தோம்னா நீங்க டெத் ஆனாலும் மெச்சூரிட்டி டேட்ல பணம் கிடைக்கும் சார், நீங்க உயிரோட இருந்தாலும் மெச்சூரிட்டியில பணம் கிடைக்கும் சார். அதை எடுத்து என்ன பர்பஸ்க்காக நீங்க பாலிசி போடுறீங்களோ அது யூஸ் ஆகும் சார் அப்படின்னு சொல்லி. நீண்ட நாள் உயிர் வாழ்தல் அப்படியே கான்ட்ரா. ஸோ இது வந்து அகால மரணத்துக்கான கான்ட்ரா வந்து நீண்ட நாள் உயிர் வாழ்தல். இப்போ இது வந்து 10 lakhsக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல 12.5 lakhs. ஸோ 1.25 times கவரேஜ் பிளஸ் போனஸோட சேர்த்து வரும். டே 1 கவரேஜ் வந்து 12.96ல ஸ்டார்ட் ஆயிடும். அவங்க மெச்சூரிட்டி வாங்கின நெக்ஸ்ட் டேல இருந்து 100 வயசு வரைக்கும் 10 lakhs கவரேஜ். ஸோ இப்போ நம்ம போய் பார்க்குற நபர் வந்து அகால மரணம் ஆவானோ இல்லை நீண்ட நாள் உயிர் வாழ்வானு தெரியாது. ஸோ அப்போ வந்து அவனுக்கு ஒரு காம்போவை கொடுத்துட்டோம்னாக்க, சார் போத் ஈவென்ச்சுவல் கவரேஜ் சார், இதை போட்டிங்கன்னா நீங்கள் மறந்துடலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பெஸ்ட் காம்போ. ஸோ இதில் வந்து எனக்கு ப்ரீமியம் கொஞ்சம் கூட வருது குறைச்சி வருதுன்னு சொன்னோன்னா வி கேன் ஆட் லாப். ஸோ இப்படி தான் என்னோட ஏஜென்ட் ஒருத்தர் வந்து ட்ரைனிங் நான் நார்மலாக எல்லா ஏஜென்ட்ஸுக்கும் கொடுக்குறதுல ஒருத்தர் மட்டும் அதை கையில் எடுத்தார். அவர் பேர் வந்து மிஸ்டர் பாலசுப்ரமணியன். ஹீஸ் ஏ ப்ராக்டிசிங் சார்ட்டர் அக்கௌண்டன்ட். அவர் வந்து ஆக்சுவலாக சிஎஃப்ஏ பிடிச்சிருக்காரு, ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர். கொட்டேஷன் கொடுத்தாலே 1 crore தான் கொடுப்பாரு, அதுக்கு கீழே கொடுக்கவே மாட்டார். கொட்டேஷன் கொடுத்தா 1 crore தான், அது கீழே கொடுக்கவே மாட்டாரு. 1 crore கொடுத்தோம்னா என்னையும் நம்பி 500 ரூபாய் கடன் கேட்டையாப்பா உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு கிட்ட 1 ரூபா காசு இல்லைன்னு சொல்லிட்டு வடிவேலு வேணா சொல்லுவான். 1 crore போய் கொட்டேஷனை கொடுத்த உடனே அவரே ஆடிட்டர் இருந்தனால அவருக்கு தெரியும் இன்கம் என்ன வருது, அவர்கிட்ட ஃபைல் பண்ற ஆளுங்க என்ன ஏதுன்னு தெரியும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் தெரியும், லோன் அப்ளை பண்ணி தருவார். ஸோ என்ன பண்ணுவாருன்னா ஒரு ப்ரொவிஷனை போட்டுட்டு வாங்குறதே ஒரு 50 lakhs. இப்போ அவர் தான் லேட்டஸ்டா ஒரு பிளான் வந்து மெயில் ஆர்டர் பிசினஸ்ல ஒரு 1 crore பேப்பர் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அதை வந்து எம்ஓபி வரத்தே நான் அந்த பேப்பரை டச் பண்றேன், அது எப்படி பண்ணோங்கிறது. இன்ஃபேக்ட் வந்து இந்தியாவில் இருக்கிற ஆள்கிட்ட பாலிசி வாங்குறத விட 3 daysல பாலிசி முடிச்சோம் அந்த பேப்பரை. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். 5,88,000 வித்தவுட் ஜிஎஸ்டி பிரீமியம் ஃப்ரம் கனடா பார்ட்டி. ஸோ அதனால அப்போ வந்து என்னன்னா இந்த காம்போ கொடுக்கறதே 733ோட 715, 736 ஆட் ஆன் பிளான்ஸ் என்னெல்லாம் வேணுமோ கொடுக்கலாம். நம்ம ஆட் ஆன் பண்ணி அவங்களுக்கு சூட்டபிளா கொடுத்தோம்னாக்க வின் சுச்சுவேஷன்ங்கிறத அவங்களுக்கு வந்து பார்ட்டிக்கு வந்து சொல்லிட்டோம்னாக்க அவங்க கண்டிப்பா நம்மள்ட்ட பெரிய பாலிசி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது விர்ச்சுவல் எஸ்டேட் வெர்சஸ் ரியல் எஸ்டேட். ஸோ அப்போ லேண்ட் வந்து ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாரு, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ரொம்ப பீகரா, இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஹெவியா எடுத்து இருந்தாலும் சும்மா ஒரு மினிமமா போட்டிருக்கீங்க ஒரு 15 lakhs அப்படின்னா 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எவ்வளவு ரெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 5,000 ரூபாய் வரும் பாருங்க.
அப்ராக்சிமேட்டா. தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டவுன் லொக்காலிட்டி. ஸோ இதுல வந்து ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், ரிப்பேர்ஸ், ரெனோவேஷன், பெயிண்டிங், பிளம்பிங், வாட்டர் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், டாக்ஸ் ஆன் ரெண்டல் இன்கம், மெயின்டெனன்ஸ் காஸ்ட், லீகல், போலீஸ், கேபிட்டல் கெயின்ஸ் ஆன் சேல், லோ லிக்விடிட்டி, லீகல், இவ்வளவு இருக்கு. ஸோ வருஷத்துக்கு 60,000 ரூபாய் அவங்க வாங்கினாலும் நெட்டா பார்த்தோம்னாக்க ஒரு 10,000 ரூபாய் மற்ற செலவெல்லாம் போச்சுன்னா 50,000 ரூபாய், 25 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணிட்டு 50,000 ரூபாய் வாங்குறான்னா வெறும் 2% தான் அவருக்கு ரிட்டர்ன். ஸோ கேபிட்டல் அப்ரிசியேஷன் லேண்ட்ல இருக்கு பின்னாடி விற்கிற போது, ஆனா பில்டிங்க்கு டெப்ரிசியேஷன் தான் இருக்கும். அதை பத்தி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னாரு, சார் பில்டிங்கு டெப்ரிசியேஷன் கிடையாது சார், ஸ்டீல் ரோட்டு டிஎம்டி முறுக்கு கம்பியோட ரேட் எல்லாம் கண்ணாபின்னு ஏறி போச்சு, அதனால நீங்க வந்து டெப்ரிசியேஷன் சொல்ல முடியாது. ஈவன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்வர்ட்ல இருக்கனால பில்டிங்கோடதும் டெப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன் தான் சார். சார் அதனால தேர் மேபி அப்சிங் இன் ட்ரீட்டட் அஸ் அப்ரிசியேஷன் தான் போட்டு. ஸோ இந்த அக்ஷயில ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்றாரு. ஆட் ஆன் உற்சவர் உமங் போட்டு ரெண்ட் வரக்கூடிய 5,000 ரூபாய் வரதை வந்து அடுத்த 15 இயர்ஸ்க்கு ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டான்னாங்க, உற்சவோட ஃபிளெக்ஸி போட்டோம்னா எங்கேயோ போயிடும். 5.5% காம்பவுண்டிங் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தோம்னாக்க அருமையான ரிட்டர்ன். ஸோ அதனால பென்ஷன் நோ டென்ஷன், ஒன்லி பென்ஷன், நாமினி வில் கெட் த கிளைம்ஸ். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்து ப்ராப்பர்ட்டியை வந்து யார் பேர்ல இருக்கோ அவர் வித்தாருன்னா அதோட ரேட்டு வேற, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட லீகல் ஹேர்ஸ் வித்தாங்கன்னா அதோட ரேட் வேற. முத நாள் வரைக்கும் 50 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டியோட ரேட் சொல்லுவான். ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகணும், ஒரு சர்ஜரி, மேஜர் சர்ஜரி, அதுக்கு செலவாகும் அப்படிங்கிறனால அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறாருன்னு சொன்னா ஓவர் நைட் வந்து அதோட ப்ராப்பர்ட்டியோட ரேட் 10 லட்சம் ரூபாய் இறங்கி. ஏன்னா அவர் அதை வித்தாதான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலைஸ்க்கு பணம் கட்டி அவர் பிழைக்க முடியும் அப்படிங்கிறனால ரியல் எஸ்டேட்டோட வேல்யூ அதுதான். அதே மாதிரி பார்ட்டி இல்ல அவங்களோட லீகல் ஹேர் தான் விற்கிறாங்கன்னா என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்கா அத்தனை பேர்ட்டே கையெழுத்து வாங்கணும், இல்லை நாளைக்கு வில்லங்க இருக்குமோ இருக்காதோங்கிறனால என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா அதோட வேல்யூ குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப நமக்கு இதை வந்து ஒரு விர்ச்சுவல் எஸ்டேட்டா நம்ம இந்த பிளானை ஊத்தோம்னாக்க அருமையா நமக்கு ப்ரிஃபர்ட் கேட்டகரி அப் டு ஏஜ் 35 1 crore. இந்த பாலிசி நான் வந்து லாஸ்ட் ஜூலை 30th அன்னைக்கு பிஓசி கட்டினேன். வீடியோ மெடிக்கல் பண்ணாரு. ஆகஸ்ட் 22 அன்னைக்கு கம்ப்ளீட் ஆச்சு அந்த பேப்பரு. பட் பார்ட்டிட்டேருந்து எனக்கு ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிறதுக்கு 3 days தான். ஜஸ்ட் அவர் வந்து என்ஆர்இ செக் கொடுத்து விட்டாரு, 5,88,000 ரூபாய். வீடியோ மெடிக்கல் பண்ணாரு. காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ்ல சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் அப்ளை பண்றப்ப என்ஆர்ஐ. அவங்க வந்து ஒரு பெரி கேட்கற போது ரெசிடென்ஸ் ப்ரூஃப் கேட்கறதே என்னன்னா அனுப்புறதே அவர் வந்து பிஆர் ஆயிட்டாரு. ஸோ எஃப்என்ஐஓ ஆயிட்டாரு, அவர் பெர்மனன்ட் சிட்டிசன் ஆயிட்டாரு. சென்ட்ரல் ஆஃபீஸ்ல ஓஆர் அக்செப்டட் ஓஆர். ரொம்ப சிம்பிளா பண்றதுக்கு ஒரே ஒரு வீடியோ மெடிக்கலை வச்சு 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு 1 crore. நாங்க அவங்கள்ட்ட பேசினேன் என்னன்னா உற்சவ்ல 16 years டேர்ம் 19th இயர்ல இருந்து எவ்ரி இயர் யூ வில் கெட் 10 lakhs. இந்தியாவில் உங்களுக்கு ஒரு இன்கம் வரா மாதிரி, அக்ரிகல்ச்சர்ல தேங்காய் வெட்டு எப்படி விழுதோ அதே மாதிரி இது ஒரு இன்கம் வரணும். நீங்க கனடாலேயே செட்டில் ஆனாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் இந்த இந்தியாவில் வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பு பண்றோம் தான். ஸோ இது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ ப்ரிஃபர்ட் கேட்டகரியில வந்து 1 crore, ஸ்பெஷல் கேட்டகரியில் 50 லட்சமும் ஒன்லி ஒரே ஒரு சிம்பிள் வீடியோ மெடிக்கல் ரிப்போர்ட்டை வச்சுட்டு நம்மளால பாலிசி நம்பர் முடியும். இதெல்லாம் உண்மையிலேயே தேங்க்ஸ் சொல்லணும்னா யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா கொரோனாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லைன்னாக்க ஒரு எம்டி டாக்டர்கிட்டயோ அங்க போய் பிசிக்கலா அப்பியர் ஆகணும், விட்னஸ் வாங்குறதுக்கு டாக்டர்கிட்ட விட்னஸ் வாங்கணும், என்ஆர்ஐ கொஸ்டின் அவங்கள்ட்ட வாங்கணும். இப்ப பாருங்க எவ்வளவு ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிற ஒரு என்ஆர்ஐயே அவங்களோட ரெசிடென்ஸ் ப்ரூஃபோட அவங்களோட பாஸ்போர்ட் காப்பியை வச்சுட்டு ஒரு விட்னஸ் போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த லெவலுக்கு நமக்கு ரூல்ஸ் ரிலாக்ஸ் ஆயிடுது. அதனால ப்ரிஃபர்ட் நான் மெடிக்கல் அண்ட் ஸ்பெஷல் நான் மெடிக்கல்ல அந்த கேட்டகரியில வந்து ஒரு வீடியோ மெடிக்கலை மட்டும் வச்சு ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்பர் பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸியான கான்செப்ட். அதனால இதை வந்து நம்ம என்ஆர்ஐ செக்மெண்ட், இந்தியாவில் இருக்கிற செக்மெண்ட் அத்தனை பேருமே இதை பயன்படுத்தும். ஸோ ப்ராஸ்பெக்டிங் ஃபார் மெயில் ஆர்டர் பிசினஸ். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ப்ரிஃபர்ட் நான் மெடிக்கல் அண்ட் ஸ்பெஷல் நான் மெடிக்கல் ஃபார் பர்சன்ஸ் ரிசைடிங் Group 5 countries with VMER only, no special reports. மெயில் ஆர்டர் பிசினஸ் அப்படின்னு சொன்னாலே மினிமம் சம் அஷ்யூர்ட் எவ்வளோனா 10 lakhs. 10 lakhs கீழே நம்ம பாலிசி கொடுக்க முடியாது. ஸோ அவங்கள்ட்ட பேசுறதே நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இந்தியன் ருப்பியில பேசாம அவங்க கரன்சியில பேசினோம்னா, சார் உங்களோட ஒரு மாசம் சேலரி எவ்வளவு ரியால்ஸ் வாங்குறீங்களோ அவ்வளோ கட்டுங்க சார், எவ்வளவு பவுண்ட்ஸ் வாங்குறீங்களோ அவ்வளோ கட்டுங்க சார், எவ்வளவு யூரோ வாங்குறீங்களோ அவ்வளோ யூரோ கட்டுங்க சார், எவ்வளவு டாலர் வாங்குறீங்களோ அவ்வளோ டாலர் கட்டுங்க சார் சொல்றது நம்ம இந்தியன் ருப்பியில சொல்றதே தான் மலப்பா இருக்கு அவங்களுக்கு. அவங்க கரன்சியில சொல்றதே சார் என்னோட 1 month சேலரி சார், பாக்கி 11 months நான் மற்ற இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறேன், என்னோட 1 monthங்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வர லெவலுக்கு நமக்கு மெயில் ஆர்டர் பிசினஸ் யூஸா இருக்கும். ஸோ அந்த பேசிஸ்ல தான் அந்த பிளான் நம்ம கம்ப்ளீட் பண்ணது. அடுத்தது லிமிடெட் பேமெண்ட் பாலிசிஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு லிமிடெட் பேமெண்ட் பாலிசிஸ். இப்போ ஜீவன் ஸ்ரீயோட மெச்சூரிட்டி வேல்யூ
நம்ம வந்து இனிஷியலா கொட்டேஷன் 112 கொட்டேஷன் வந்து 18,12,500 கொடுத்துருந்தோம். இப்போ இன்னைக்கு டிஸ்சார்ஜ் வவுச்சர் பார்க்கறதே 19,87,500 டிஸ்சார்ஜ் வவுச்சர் வருது 25 இயர்ஸ் டேர்முக்கு, 16 இயர்ஸ் ப்ரீமியம் பேயிங் டேர்முக்கு. ஸோ அப்போ ஜீவன் ஸ்ரீ பாலிசி, ஜீவன் லாப், லிமிடெட் பேமெண்ட் என்டோமெண்ட், பிரமுக், ஜீவன் ரேகா, சுரபி, அம்ரித், இப்போ இதெல்லாமே வந்துன்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம் லிமிடெட், அதை தாண்டி கட்ட வேண்டாம். ஸோ இப்போ அந்த பார்ட்டியை நம்ம அந்த பார்ட்டியோட டிஸ்சார்ஜ் ஃபார்ம் வாங்குறோம், அந்த பார்ட்டியை எகெயின் ஒரு கான்டாக்ட் பண்றோம் அப்படின்னா அவங்கள்ட்ட சார் இந்த பாலிசிக்கான ப்ரீமியத்தை தொடர்ந்து கட்டுறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணா கட்டுவீங்களா மாட்டீங்களா சார் அப்படின்னு கேட்டோம்னா டெஃபினட்டா கட்டுறேன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஜீவன் லாப் 1/1/2014 வந்து நமக்கு 8 சீரிஸ் பிளான் லான்ச் ஆச்சு. ஸோ 836 1/1/2014 போட்ட பிளானுக்கு 16 வருஷம் பாலிசிக்கு 10 வருஷம் பணம் கட்டுற மாதிரி போட்டிருந்தோம்னா 2023 1/1 முடிஞ்சு போச்சு அவருக்கு. ஸோ 2024 டியூவே கட்டணுங்கிறது இல்லை, 10 இயர்ஸ் ப்ரீமியம் பேக் தான் ஓவர். இப்போ அந்த பார்ட்டியை அப்ரோச் பண்றோம், சார் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் தரோம் சார், இன்னொரு 10 வருஷம் பாலிசிக்கு ப்ரீமியம் கட்டுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்னா கட்டுவீங்களா மாட்டீங்களா சொன்னா டெஃபினட்டா கட்டுறேன்னு தான் சொல்லுவேன். அப்போ இன்னொரு பிட்டை போடலாம், சார் 10 வருஷத்துல உங்களோட இன்கம்லாம் எவ்வளவு மல்டிஃபோல்ட் ஆயிருக்கு, சேம் ப்ரீமியம் கட்டுவீங்களா இல்ல இன்க்ரீஸ் ப்ரீமியம் கட்டுவீங்களா அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா அவங்கள்ட்ட இருந்து வர பதில் இன்னும் கூடுதலா தான் கட்டுவேன்னு சொல்லுவாங்க. அப்ப ஏற்கனவே ஒருத்தர்ட்ட 1 லட்சம் ரூபாய் ப்ரீமியம் கட்டுற மாதிரி 10 வருஷம் டேர்ம் லாபம் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த 10 வருஷத்துல அவங்களோட இன்கம்லாம் ரைஸ் ஆயிருக்கும். அதே பார்ட்டி டைப் இன்னைக்கு போயிட்டு 1.5 லட்சமோ 2 லட்சமோ ப்ரீமியம் வாங்குறதுக்கு நமக்கு ஒரு சோர்ஸா இருக்கும். அதனால நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கேசஸ் எதெல்லாம் ஃபுல்லி பெய்டப்பா இருக்கக்கூடிய லிமிடெட் பேமெண்ட் பாலிசிஸ் இருக்கோ அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இஃப் யூ ஆர் அலவுட் டு கண்டினியூ திஸ் பாலிசின்னாக்க சேம் ப்ரீமியமா ஹையர் ப்ரீமியமா போடுவீங்கன்னு கேட்டாக்க கண்டிப்பா ஹையர் ப்ரீமியம்னு ஒரு பதில் வரும். ஹையர் ப்ரீமியம் சொன்னா கொடுங்க சார் வாங்கிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சைல்ட் பிளான் செக். ஸோ திஸ் இஸ் ஒரு அருமையான வாய்ப்பு எதுலன்னா சைல்டு செக்மெண்ட். ஸோ நமக்கு சில்ட்ரன்ஸ் மணி பேக்லையும் தருண்லையும் வந்து பேமெண்ட் ஷெட்யூல் வந்து 18, 20, 22, 25 சில்ட்ரன்ஸ் மணி பேக்லையும் 20லேருந்து 25 வரைக்கும் பேமெண்ட் வர மாதிரி தருண்லையும் இருக்கு. ரொம்ப லாங் வெயிட்டட் டிமாண்ட் வந்து மேஜர் ஆனவொன்னா பணம் கிடைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த பிளான் வந்து நமக்கு அம்ரித் பால் மூலமா கிடைச்சிருக்கு. ஸோ 7 இயர்ஸ் 5, 6, 7 இயர்ஸ் சிங்கிள் பிரீமியம் மூலமா கட்டுறதுக்கு. ஸோ நமக்கு சைல்டு செக்மெண்ட்ல பீமா ஜோதி போடலாம், அம்ரித் பால் போடலாம். ஸோ இந்த பிளான்னா நமக்கு உத்சவ் உமங் கேட்கவே வேண்டாம். ரத்னா ஒரு பிளான், மிக அருமையான பிளான், பேங்க் மட்டுமே பண்றதா இருந்துச்சு ஒரு பிளான். இப்போ அதை வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க, தி பெஸ்ட் பிளான். 15 வருஷ பாலிசிக்கு 11 வருஷம் கட்டுறது, 20 வருஷ பாலிசிக்கு 16 வருஷம் கட்டுறது, 25 வருஷ பாலிசிக்கு 21 வருஷம் கட்டுறது, லாஸ்ட் 3 இயர்ஸ் பணம் கிடைக்கும். ஸோ 15 வருஷ பாலிசி போடுறோம்னா 13, 14, 25, 15 15+ கேரண்டீட் எடிஷன். அந்த கேரண்டீட் எடிஷனும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 50 ரூபாய், அடுத்த 5 இயர்ஸ்க்கு 55 ரூபாய், அதுக்கப்புறம் 60 ரூபாய் கேரண்டி. ஸோ இப்போ அந்த செக்மெண்ட் நாங்கள் எப்படி வாங்குறோம்னா, இப்போ மைனர் சைல்டு இருக்கிற ஃபேமிலியை போய் பார்த்துட்டு காலேஜ் எஜுகேஷன் 18லேருந்து 20 வரைக்கும் பணம் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு பிளான் நாங்கள் சூஸ் பண்றோம் சார் சொல்லிட்டு ரத்னாவை வந்து ஒரு கையில் எடுத்துக்கோம். ரத்னால ப்ரீமியம் ஹையா இருக்கு, அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் கேரண்டி ரிட்டர்ன்ஸா இருக்கு. ஸோ அதனால இந்த பிளான்ஸ்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. ஸோ வித்தவுட் ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு சைல்டுக்கு 25 லட்சம் ரூபாய். ஒரு ஃபேமிலிக்கு போறோம், அவங்கள்ட்ட 3 சைல்டு இருக்குன்னா பேரண்ட்ஸ்க்கு மேட்சிங் இன்சூரன்ஸே இல்லாம அதிகபட்சம் ஒரு சைல்டுக்கு 25 போடலாம், வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வித் ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட் போடுறோம்னாக்க 50 lakhs பெர் சைல்டு போடலாம். ஸோ வெய்வர் சூஸ் பண்ணாக்க ஸோ ஓவர் அண்ட் அபவ் 50 lakhs பேரண்ட்ஸ் மேட்சிங் இன்சூரன்ஸ் மஸ்ட். ஸோ வெய்வர் போட்டாலும் அது வந்து 50 lakhs மேல போச்சுனாக்க பேரண்ட்ஸ் மேட்சிங் தேவையாது. பிடபிள்யூபி கேன் பி ஆப்டட் அட் த இன்செப்ஷன் ஸ்டேஜ், பாலிசி போடுறப்பயே சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னாக்க லேட்டர் டேட்லையும் பிடபிள்யூபி சூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இருக்கு, என்னன்னா அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 5 இயர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அம்ரித் பால் போடுறோம், 7 இயர்ஸ் டேர்ம் போடுறோம்னா 2 இயர்ஸ் ப்ரீமியம் கட்டிட்டு 3rd இயர் ப்ரீமியம் கட்டுறதே வெய்வர் சூஸ் பண்ணாதான் உண்டு. 3rd இயர் ப்ரீமியம் கட்டிட்டு எனக்கு வெய்வர் கொடுக்குன்னு சொன்னா அம்ரித் பால்ல 7 இயர்ஸ் பிபிடிக்கு முடியாது. இதே நம்ம உத்சவ், உமங்கு, தருண், சில்ட்ரன்ஸ் மணி பேக் போடுறோம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 5 இயர்ஸ்குள்ளார இருந்ததுன்னா we can include PWB at a later stage. ஸோ அதுவும் எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்குன்னா ப்ரொபோசரோட 25வது வயசு வரைக்கும் அந்த வெய்வர் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அதனால திஸ் வில் பி அடிஷனல் பாயிண்ட். ஸோ பிடபிள்யூபி அட் ப்ரொபோஸ் ஸ்டேஜ் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீமியம் 5 இருக்கிறதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை நான் மெடிக்கல் வந்து 30 லட்சம் வரைக்கும் அலௌடு, ஆனா மேட்சிங் இன்சூரன்ஸ் 50 லட்சம் வரைக்கும் தேவையில்லை. ஸோ இப்போ ஒரு கேஸ் கனடாவில் படிக்க போறவருக்கு எஜுகேஷன் லோனுக்காக பண்ணோம், ஒரு 40 lakhs கேஸ்.
ஸோ பேரண்ட்ஸ் மேட்சிங் தேவையில்லை. பட் ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ் மட்டும் வந்துச்சு. ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ் போட்டு எடுத்து கொடுத்து நம்பர் பண்ணியாச்சு. எஜுகேஷன் லோனுக்கான கொலாட்ரல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர் டாக்குமெண்ட்டை கொடுத்து பாலிசி நம்பர் பண்ணோம். ஸோ அதனால மேட்சிங் இன்சூரன்ஸ் தேவையில்லை அப் டு 50 lakhs ஃபார் மேஜர் சைல்டு. ஸோ இதுவும் நமக்கு ஒரு மிகப்பெரிய செக்மெண்ட் நம்ம பண்றதுக்கான வாய்ப்பு. சூட்டபிலிட்டி அனாலிசிஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஸோ பார்ட்டிகிட்ட போனவனும் ஃபர்ஸ்ட் கொடுக்கறது சூட்டபிலிட்டி அனாலிசிஸ், அவங்க கையினால ஃபில் பண்ணி கொடுங்க. ஸோ இதுல வந்து ஒரு கேஸ் வந்து ஈக்விட்டாஸ் பேங்கோட கேஸ் ஸ்டடி. இங்க என்னோட பட்டுக்கோட்டை சைடு ஏஜென்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த கேஸ் ஸ்டடியோட பேர் சொல்லலை. ஒரு பார்ட்டி வந்து பாலிசி எடுத்திருந்தாரு, ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தார் ஈக்விட்டாஸ் பேங்க்ல, 15 years லோனு, ஹவுசிங் லோன் 40 lakhs. ஜஸ்ட் 3 months தான் இஎம்ஐ போயிட்டு இருந்தது. அந்த ஈக்விட்டாஸ் பேங்க் வந்து ஒரு 40,000 சிங்கிள் பிரீமியக்கும் 40 lakhs கவரேஜ் கொடுத்திருந்தாங்க, கொலாட்ரல் செக்யூரிட்டி ஃபார் ஹோம் லோன் சொல்லிட்டு. ஸோ 3 monthsல அந்த பார்ட்டி சடன்லி எக்ஸ்பயர்டு. ஸோ ஈக்விட்டாஸ் பேங்க் வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணாங்க, 40 லட்சம் வந்துச்சு. அந்த 40 லட்சத்தை வாங்கி அந்த டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சப்போஸ் ஒரு இந்த சுச்சுவேஷன் ஜஸ்ட் ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணுங்க, அந்த இன்சூரன்ஸ் கூட்டாளி இல்லை, 40 lakhsக்கான கொலாட்ரல் செக்யூரிட்டிக்கான இன்சூரன்ஸ் கூட்டாளி இல்லை அப்படின்னா அந்த பார்ட்டி அந்த வீட்லயே தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கான ஹோம் லோன் இஎம்ஐயை தொடர்ந்து கட்டிக்கிட்டு. ஸோ 15 years லோன் போட்டிருக்காரு, 3 months மட்டும்தான் கட்டியிருக்காரு அப்படின்னா அடுத்த 14 years and 9 monthsக்கான இஎம்ஐயை தொடர்ந்து கட்டிக்கிட்டு வந்தா மட்டுமே தான் அவங்க அந்த வீட்டில் குடியிருக்க முடியும். ஒரு செங்கல்லையும் ஆசை எடுத்து கொடுத்து கட்டின வீடு. அப்ப அந்த வீட்டில் இருக்கணும்னா அவங்களுக்கு அந்த அப்படி சப்போஸ் என்னால் இஎம்ஐ கட்ட முடியல, எனக்கு வசதி வாய்ப்பு இல்லைங்க, இன்கம் ஏர்னிங் மெம்பர் அவர் இல்லை, அதனால எனக்கு இன்கம் இல்லை, நான் எப்படி கட்டுவேன் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, ஆஸ் பர் பேங்க் ரூல்ஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்னு போகும். நான் பர்ஃபார்மிங் அசெட் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேப்பர்ல பண்ணுவாங்க, பில்டிங்கை ஏலத்துக்கு விடுவாங்க. ஏலத்துக்கு விட்டவொடனே எடுக்கிற ஆள் 50 லட்சத்துக்கு ஏலம் எடுத்துச்சுன்னா இவங்களோட லோன் 40 லட்சத்துக்கு எவ்வளவு 3 மாசம் இஎம்ஐ குறைஞ்சோ அதை வர வச்சுக்கிட்டு 39 லட்சம் லோன் இருக்குன்னா வர வச்சுட்டு பாக்கி 11 லட்சத்தை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஏலம் போறது 30 லட்சம் தான் போகுது அப்படின்னா 39 லட்சம் அவுட்ஸ்டாண்டிங் லோன் இருக்குன்னா பாக்கி 9 லட்சம் ரூபாய் கட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த லோன் வாங்கினவங்களோட லீகல் ஹேரை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்னு இருக்கணுமா, செத்தும் கெடுத்தான் சீதக்காதின்னு இருக்கணுமா அப்படின்னா செத்தும் கொடுத்தான் தான் இருக்கணும். அப்ப கொடுத்தான் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கணும்னா உங்களுக்கு என்ன தேவைன்னா எவ்வளவு லெவலுக்கு லோன் இருக்கோ, அது வந்து கார் லோனா இருக்கலாம், எஜுகேஷன் லோனா இருக்கலாம், ஹோம் லோனா இருக்கலாம், கிரெடிட் கார்டோட லிமிட்டை ஸ்வைப் பண்ணி வாங்கின அமௌண்ட்டா இருக்கலாம். மொத்த லோன் எவ்வளவு இருக்கு, 15 லட்சம் இருக்கா, குறைஞ்சபட்சம் 15 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் வேணும் சார். நீங்க இல்லைன்னா இது அத்தனையுமே உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பர்டன்னு சொன்னா மினிமம் பாலிசி 1 lakh போடு அப்படின்னு சொன்ன ஆளா இருந்தான்னா மைக்ரோ பட்ஜெட்ல ஆட்டோமேட்டிக்கா நம்மள்கிட்ட 15 லட்சம் ரூபாய்க்கு ரைஸ் ஆகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் பார்ட்டிக்கு தெரியாது. ஆஸ் அ கன்சல்டன்ட் நாம தான் we have to take care of the family. So doctor saves life, we saves family. So டாக்டர் வந்து உயிரை தான் காப்பாற்றுவாரு, நம்ம வந்து குடும்பத்தை காப்பாற்றுவோம். இப்போ குடும்பத்தை காப்பாற்றணும்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை வந்து ஃப்ரீயா தரக்கூடிய ஒரே ஆள் நம்ம மட்டும்தான். பாக்கி எல்லாரும் சார்ஜ் பண்ணிட்டு தருவாங்க, ஆனா நம்ம மட்டும் தான் ஃப்ரீயா ஆலோசனை தருவோம். அதுக்கான ரிசல்ட்டா அவங்கள்ட்ட நம்ம பாலிசியை வாங்குறது தான் இருக்கு. செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இதை வந்து என்னன்னா நம்ம ரொம்ப பெருசா பண்ணல, ஆனா ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து இதை வந்து ஒரு செல்லிங் டெக்னிக்காவே ஒரு யூஎஸ்பியாவே பண்ணிக்கிட்டு. ஸோ நோ நீட் டு கெட் எஜுகேஷன் லோன் ஃபார் சன் ஆர் டாட்டர்ஸ் ஹையர் ஸ்டடிஸ். ஸோ இதை என்ன சொல்லலாம்னாக்கா, சார் மெச்சூரிட்டி வேல்யூ வர்றதை வந்து நான் உங்களுக்கு செட்டில்மெண்ட்டாக தர்றேன், அதை வச்சு நீங்க உங்களோட சன்னோட டாட்டரோட ஹையர் எஜுகேஷனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மள்ட்ட 2 செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. லெட்ஸ் செட்டில்மெண்ட் ஆப்ஷன், மெச்சூரிட்டி செட்டில்மெண்ட் ஆப்ஷன். ஸோ மெச்சூரிட்டி செட்டில்மெண்ட் ஆப்ஷன் எல்லாத்துலேயும் போடலாம். டெத் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் போடுறோம் அப்படின்னா மற்ற பிளான்லாம் டெத்துனாக்க 5 வருஷம் டெத்துனா 5 வருஷத்துக்கு அப்புறம் செட்டில்மெண்ட் 5 வருஷம் கேட்டோம்னா 5 வருஷம் செட்டில் ஆகும். ஆனால் லக்ஷயா மட்டும்தான் டெத் செட்டில்மெண்ட் போட்டோம்னாக்க 20 வருஷம் டேர்ம் போடுறாங்கன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் 5 இயர்ஸ் கேட்குறாங்கன்னா 5 இயர்ஸ் செட்டில் ஆகும். ஸோ பாக்கி எல்லா பிளான்லையும் டெத்துனா இமீடியட் டெத்துக்கு அப்புறம் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சு. ஸோ நோ நீட் டு டிஸ்போஸ் ancestral ப்ராப்பர்ட்டி ஃபார் டாட்டர்ஸ் மேரேஜ் ஆர் ஹையர் ஸ்டடிஸ் இல்லை நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப். ஆனால் இதுல வந்து செட்டில்மெண்ட் ஆப்ஷனை ஒரு நம்ம யூஸாக இருக்கும். இன்ஸ்டெட் ஆப்ட் ஃபார் மெச்சூரிட்டி ஃபார் டெத் கிளைம் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இன் கேஸ் ஆஃப் 733. பாக்கி எல்லா பிளான்லையுமே மெச்சூரிட்டி செட்டில்மெண்ட் போட்டுக்கிட்டோம்னா மெச்சூரிட்டி டேட்ல பார்ட்டி சர்வைவ் ஆகிட்டாருன்னா உயிரோட இருந்துட்டாருன்னா அந்த அமௌண்ட்டை செட்டில்மெண்ட்டா வாங்கி இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெச்சூரிட்டி செட்டில்மெண்ட் எப்போ எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா அட் த ப்ரொபோசல் ஸ்டேஜ் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஆர்
6 months பிஃபோர் த மெச்சூரிட்டி டேட். டிஸ்சார்ஜ் ஃபார்ம் வரத்தே அவங்கள்ட்ட ஒன் டைம் வாங்கிக்கிறேன்னா ஒன் டைம் வாங்கலாம், இல்லைன்னா டிஸ்சார்ஜ் கொடுக்கறதே எனக்கு மாற்றி கொடுங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து இதை வந்து செட்டில்மெண்ட் ஆப்ஷன் வந்து ப்ரொபோசர் தான் பண்ண முடியும். ஸோ நான் டெத் கிளைம் வந்து எனக்கு செட்டில்மெண்ட்டாக வேணும்னு ப்ரொபோசர் கொடுத்துட்றாரு, நாமினி வந்துட்டு எனக்கு ஒன் டைமாக கொடுங்கன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால இது அத்தனையுமே எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய பவர் யாருக்குன்னா பாலிசி ஹோல்டர். ஸோ ஸ்பிளிட் பாலிசிஸ் டு கேட்டர் டு த வேரியஸ் நீட்ஸ் ஆஃப் ஃபார் பேமெண்ட் ஆஃப் டிகிரி ஃபீஸ், சூசிங் வேரியஸ் டேர்ம்ஸ் டிபெண்டிங் அப்பான் ஏஜ் அண்ட் செல்ஃப் பிளான் 730. ஸோ இது வந்து என்னன்னா எஜுகேஷன் அமௌண்ட் செட்டில் பண்றதுக்கு 18 வருஷம் 19 வருஷம் 20 வருஷம் டேர்மா 733 பிளானை கொடுத்தோம்னா பார்ட்டி உயிரோட இருந்தாலும் அந்த 18 19 20 மெச்சூரிட்டி கிடைக்கும். பார்ட்டி உயிரோட இல்லைன்னாலும் எவ்ரி இயர் 10% கிடைக்கிறது இல்லாம 110% 18 19 20 கிடைக்கும். அந்த சைல்டோட எஜுகேஷன் வந்து அன்இன்டரப்டடா வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால செட்டில்மெண்ட் ஆப்ஷனை வந்து HDFC லைஃப் மட்டும் யூஸ் பண்ணுங்கிறது இல்லை, நாமளும் அதை யூஸ் பண்ணணும். செக்ஷன் 1010D. ஸோ ப்ரீமியம் up to 5 lakhs per annum will qualify for section 1010D benefit. ஸோ HNI அப்படின்னு கொண்டு வந்து என்னன்னா 5 லட்சத்துக்கு மேல யாரெல்லாம் ப்ரீமியம் கட்டுறாங்களோ அவங்கள HNIன்னு கொண்டு வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு நமக்கு மெச்சூரிட்டி வேல்யூஸ் டாக்ஸபிள். ஸோ 5 லட்சத்துக்கு கீழே இருந்தால் கிடையாது. போஸ்டல்ல இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ், ஆல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ், அது எய்தர் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் PLI வில் டிடக்ட் 5% TDS ஆன் மெச்சூரிட்டி. 2023 ஒரு சர்க்குலர் வந்திருக்கு, அனைத்து போஸ்டல் இன்சூரன்ஸ்க்கும் 5% TDS இருக்கு. ஸோ நம்மளை பொறுத்தவரையில் ஆனுவிட்டி பிளான்ஸ்க்கு நம்ம TDS பிடிக்கிறது இல்லை, பட் இட் இஸ் அப் டு த பார்ட்டி டு டிஸ்க்ளோஸ் த இன்கம். 26ASல ரெஃப்ளெக்ட் ஆகிடும், ஆனுவல் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆகிடும். அவர் என்ன அசஸியா இருக்கிறோ, என்ன 10%, 20%, 30%, இல்லை இந்த 12 லட்சம் ரைஸ் ஆனதுனால அந்த இன்கம் டேக்ஸ் பிராக்கெட்குள்ளாரே வராமல் இருக்காரோ அவர் வந்து அந்த இன்கம் இன்க்ளூட் பண்ணிட்டு டாக்ஸ் கட்ட வேண்டியது அவரோட பொறுப்பு. ஆனால் நம்ம ஆனுவிட்டி பிளானுக்கு TDS பிடிக்கிறது. லைஃப் சர்டிஃபிகேட் வந்து என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் கொடுக்கணும். நான் உயிரோட இருக்கேன், எனக்கு வந்து ஆனுவிட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இதை வந்து நம்ம ஏஜென்ட் நம்ம விட்னஸ் போட்டு கொடுத்தாலே போதும். நான் பார்ட்டியை பார்த்தேன், அவர் உயிரோட இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அடுத்த 5 இயர்ஸ்க்கு அன்இன்டரப்டடா அவருக்கு ஆனுவிட்டி செட்டில் ஆகும். ஆனால் அதையே வந்து நம்ம இந்த டிஜிட்டல் ஆப்ல போட்டோம்னா கீழே வந்து சாக்ஷியான்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த சாக்ஷியால ஒரு செல்ஃபி பேஸ்டா சர்டிஃபிகேட் எடுத்தோம்னா எடுத்துட்டு கொடுக்கலாம். லைஃப் சர்டிஃபிகேட் 1/8 31/10 கொடுக்கணும். இது 1/11 ரீசெட் ஆகிக்கும். ஸோ சாக்ஷி ஆப் மூலமா செல்ஃபி பேஸ்டா எடுத்துக்கிட்டும் சர்வேல் கொடுக்கணும். பார்ட்டி வந்து அலைஞ்சு திரியணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ IRR இதை பத்தின ஒரு இது நான் கடைசியா காட்டுறேன். FD ரேட் இன் இந்தியா வந்து இப்போ பார்த்தோம்னா 2.5 அதிகபட்சம் 9 இருக்கு. இந்த 9 கொடுக்கறது பார்த்தோம்னா மேக்சிமம் வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ், இந்த சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், அந்த மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் தான் ஹையஸ்ட் ரேட் தராங்க. பாக்கி எல்லாமே அரௌண்ட் 6 to 7 தான். நம்மளோட அக்ஷய ரேட், நம்மளோட சாந்தி ரேட் தான் வருது. ஸோ அதனால எவனுமே 10 வருஷத்துக்கு மேல எந்த பேங்க்கும் டெபாசிட் வாங்குறது. ஸோ நம்ம மட்டும்தான் அக்ஷயில இன்னைக்கு என்ன ரேட்டோ அது டில் லைஃப் கேரண்டி. நான் 96ல ஜாயின் பண்றப்ப அக்ஷயோட ரேட் 12%. இன்னைக்கு ஸ்டில் அன்னைக்கு யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ அவங்க இன்னும் 12% வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கு பேங்க் ரேட் 15 இருந்துச்சு. ஸோ மக்கள்லாம் என்ன சொன்னாங்க, பேங்க்ல 15 தராங்க, நீங்க என்ன 12 தானே தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் எடுக்காம விட்டாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு 6க்கும் 6.25க்கும் பேங்க்ல என்ன FD ரேட் தராங்களோ அதுக்கு தான் ரெனியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அக்ஷயில அன்னைக்கு 12 எடுத்தவங்க ஸ்டில் 12 வாங்கிக்கிட்டு. ஸோ அதனால இன்னி தேதிக்கு தி பெஸ்ட் ரிட்டர்ன் தரக்கூடியது நம்மளோட ப்ராடக்ட் அக்ஷய் அண்ட் சாந்தி. அதுவும் இப்போ வந்திருக்கிற ஸ்மார்ட் பென்ஷன்ல 75ல 100% இல்லை 50% வாங்கிக்கிட்டு அந்த சேம் பென்ஷன் கண்டினியூ ஆகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதனால ஒரு சிங்கிள் பிரீமியம் செக்மெண்ட்டை வச்சு நம்ம நான் சிங்கிளாவும் கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம அதை டூலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் கேரண்டி கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. சோவரின் கேரண்டி 3.5% லிஸ்டிங் ஆயிடுத்து. இன்னும் அடுத்த 2 to 3 இயர்ஸ்க்குள்ளார இன்னும் கொஞ்சம் டீலிஸ்ட் பண்ண போறோங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆனாலும் கவர்மெண்ட் கண்டினியூ கேரண்டி. ஸோ அதனால நமக்கு ஒரு மார்க்கெட்ல போய் நம்ம விற்கிறதே நம்மளோட ப்ராடக்ட் வந்து இட் இஸ் பேக்டு பை கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஒரு ப்ரூஃப். LIC முகவாண்மை எனது பெருமை. LIC ஏஜென்சி இஸ் த ஒன்லி பிசினஸ் வேர் அதர்ஸ் ஒர்க் ஃபார் யுவர் ஃபியூச்சர் இன்கம். ஸோ நம்ம பாலிசி போடுற ஆளு ஒரு மேசனுக்கு போடுறோம், ஒரு கொத்தனாருக்கு போடுறோம், பாலிசி இயர்லி 20,000 ரூபாய் பிரீமியம் போட்டுருவோம். அவர் கொத்தனார் வேலை பண்ணி நமக்கு 20,000 ரூபாய் கட்டுறாரு. கோலார் தங்கவயல் சுரங்கத்தில் வேலை பார்க்குறாரு, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல வேலை பார்க்குறாரு, கப்பல்ல பயணிக்கிறாரு, எவ்வளவோ
ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பாலிசி போடுறோம். ஸோ நம்மள்ட்ட 1000 பாலிசி இருக்கு. 1000 பேர் 1000 ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் நம்மளோட இன்கம் ஏர்ன் பண்றதுக்காக அந்த 1000 பேர் நமக்காக வேலை பார்க்க. ஸோ திஸ் இஸ் த பெருமை ஆஃப் முகவாண்மை. எல்ஐசி முகவாண்மை என்பது ஒரு வரம். அதனால முகவராக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய சல்யூட். லேட்டஸ்ட் கின்னஸ் புக்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல நம்மளுடைய மேட் மில்லியன் டேவோட பெர்ஃபார்மன்ஸ் 5,88,107 பாலிசிகள். ஸோ நேத்திக்கு தான் வாங்கியிருக்கார் நம்மளோட எம்டிஎன் சிஇஓ. ஸோ இதுல பங்களித்த உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். மேலும் மேலும் இது போன்ற பல சாதனைகள் புரிவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எண்ணி எண்ணி கொடுப்பது வங்கிகள், எண்ணியதை கொடுப்பது எல்ஐசி மட்டுமே. பாக்கி எல்லாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, 4 லட்சம் ரூபாய், இறந்து போயிடுறாரு பார்ட்டி, 4 லட்சம் ரூபாய் 4% வட்டியோட சேர்த்து நாமினி கொடுத்துருவாங்க, எண்ணி எண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா எண்ணியது அதே 4 லட்சம் ரூபாய் 20 வருஷம் ஸ்கீம்ல நம்மள்ட்ட என்டோமெண்டா போட்டிருக்காரு அப்படின்னா 80 லட்சம் ரூபாய் பாலிசினா 80 லட்சம் போனஸ் கொடுக்கிறது. எண்ணியதை கொடுப்பது. இனி எனது born in Kolar field. Thanks for mentioning my birthplace, sir. Very good, very good. So இனி எனது மாத கமிஷன் லட்சங்களில் தான் இருக்கு. இனி எனது பாலிசிகள் பிக் டிக்கெட்டாக கண்டிப்பாக இருக்கு. இனி எனது போர்ட்டிகோவில் ட்ரீம் கார் தான் இருக்கு. ஸோ நினைச்சது கிடைச்சது, அதுல தான் ஆரம்பிச்சேன், அதுல தான் முடிக்கும். ஸோ கிடைச்சது நம்மளோட கார் என்ன, நினைச்சது என்ன, இப்போ உங்களோட ட்ரீம் கார் என்ன அப்படிங்கறத அப்படியே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot for amazing sir. நாராயணன், தேங்க்ஸ் a lot sir. ட்ரீம் கார் நினைச்சது BMW, வெரி குட். ஆடி, வெரி குட். ஆர்ஆர், ராயல் வேகன், BMW, மெர்சிடிஸ் பென்ஸ், ஹோண்டா சிட்டி, ஆடி, BMW, இன்னோவா, Benz and BMW, Benz, Skoda. Very good, very good, very good, very good, very good, very good, very good. So உண்மையிலேயே இந்த செஷன் ஒரு கேம் சேஞ்சர் செஷனாக இருக்கும் என்று நம்புகிறேன். என்னால் முடியாது, யாராலும் முடியாது, யாராலும் முடியாது, என்னால் மட்டுமே முடியும் என்ற வாழ்த்துக்களோடு இந்த அருமையான சந்தர்ப்பத்தினை கொடுத்த லீ குழுமத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு ஸ்லைடு ஆல் தி பெஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி ஐஆர்ஆர் portion of the screen sharing option. அது மட்டும் டெத்ல கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க சார். ஐயாரை விட்டுட்டீங்களேன்னு கேட்க நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஐஆர்ஆர் மட்டும் ஷேர் பண்றேன். அது வந்து ஆக்சுவலா டெத்ல போட்டோம்னா வீடியோ ஃபைல போட்டேன். ஐஆர்ஆர் மட்டும் நான் ஷேர் பண்றேன், நம்ம குரூப்ல அப்படியே ஷேர் பண்றேன். அதுல வந்து கிட்டத்தட்ட 1936% இருந்து 4200% வரைக்கும் ஒரே ஒரு மாசம் கட்டிட்டு செகண்ட் டே 1 கவரேஜ் போட்டதே டெத் ஆகுதுன்னா எவ்வளவு செட்டில்மெண்ட் பண்றோம்னு பார்த்தோம்னா திஸ் கைண்ட் ஆஃப் ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்து ஐஆர்ஆர் யாராலையும் தர முடியாது. இப்போ நம்மளோட ஸ்மார்ட் ஆல் இன் ஒன் ஆப்லயே கூட பார்த்தோம்னாக்கா ஐஆர்ஆர் கால்குலேஷன் வந்துருச்சு. நார்மல் ஐஆர்ஆர் பார்த்தோம்னா அரௌண்ட் 6 to 7%, 6% வரும், லாபுல மட்டும் 7% வரும். அந்த ஒர்க்கிங் என்னங்கிறத நான் இப்போ இந்த இது முடிஞ்சவொடனே செஷன் முடிஞ்சவொடனே குரூப்ல ஷேர் பண்றேன் ஐஆர்ஆர். ஓகே, தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ an opportunity. Do the best you can until you know the better. Then when you know better, do better. All the very best. Thank you for giving me an opportunity. KSR sir and all COT members and all the participants. Thank you sir. Thank you. Thank you very much sir. Wonderful session. Very practical. எது வேணுமோ அளவோட இந்த லிமிட்டட் மீல்ஸ்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, இந்த மத்தியானத்துக்கு நீ இது சாப்பிட்டா போறங்க, உனக்கு எது வேணுமோ அதான் அருமையா செக்ஷன் 1020லேருந்து பிளான் காம்போலேருந்து அருமையா அதை விதவிதமாக பிரித்து ஐஆர்ஆர் கூட கவர் பண்ணி எப்படி ஒரு அதாவது பிக் டிக்கெட்டை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத அழகாக அருமையாக எடுத்துரைத்தீர்கள் சார். உங்கள் ஸ்க்ரீன் வேணா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் ஷேர். ஓகே.
ஓகே ரியல் என்ன சொல்றது நான் ரைட் ஆச்சா? ஆமாம் ஸ்கிரீன் ஆல்மோஸ்ட் 265 வந்தாங்க, இப்போ 245 இருக்காங்க இது வரைக்கும். 267 சார். ஸ்பெல் பவுண்டா 270 ரீச் ஆச்சு. 270 ரீச் ஆச்சு. நண்பர்களே கொஞ்சம் இருங்க. ஒருத்தர் பேசுறப்ப இன்னொருத்தர் பேசக்கூடாது இல்லையா? ஸோ அருமையான செஷன். ரியலி ஐ திங்க் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ், ஐ எம் ஷூர். நண்பர்களே, now the floor is open for you to raise questions. Be precise, be short and sweet in your question so that sir answer பண்ணணும். We need to give opportunity to all people, and also we need to close the session by 7:15 with the vote of thanks. அதனால சொல்லுங்க சார், ஒன் பை ஒன்னா சொல்லுங்க. இப்போ அசோகன் சார் ஃபர்ஸ்ட். அசோகன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. அசோகன் சார். ஓகே, ஜெயபிரகாஷ் சார். சார் வணக்கம். ஏன் வீடியோல வர மாட்டீங்களா சார்? சிக்னல் சரியா வரலைங்க சார். சரி, ஓகே, ரைட், பேசுங்க. ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒண்டர்ஃபுல் செஷன் சார். ஒவ்வொரு என்ஆர்ஐக்கு இப்படித்தான் பாலிசி கொடுக்கலாம், அதை சீக்கிரம் முடிக்கலாங்கிற ஒரு தகவலை விட சொல்லப்பட்ட கருத்துக்கள் வந்து சூப்பரா இருந்தது சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. ஹலோ சொல்லுங்க சார். கேக்குது சார்? கேக்குதுங்களா சார்? சார் கேக்குதுங்களா? ரிசீவ் ஆகுதா? இருங்க, ஒன் பை ஒன் இருங்க. அசோகன் சார் பேசுங்க சார். சார் சார் அதாவது உங்களுக்கு வந்து அந்த இது வந்து சொன்னார், அதாவது இந்த ஹவுசிங் லோன் வந்து நாங்க வந்து வேற கோணத்துல சொல்லிட்டு இருந்தோம். அத வந்து அந்த ஹவுஸோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து குறைஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து என்ன லாஸ் ஆகும் அப்படிங்கிற கோணத்துல அவர் சொல்லியிருக்காரு. அது போக அந்த சூட்டபிலிட்டி ஃபார்ம் வந்து இப்ப ஆரம்பத்துல நான் வந்து கொடுக்கலாம்னு நினைச்சேன், மறுபடியும் காலப்போக்குல வந்து அது ஏன்னா வந்து நாம் விட்டுட்டோம். பட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, மறுபடியும் நீங்க தட்டி எழுப்பி இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இது போக வந்து மீண்டும் வந்து இந்த செஷனை வந்து நான் வந்து யூடியூப்ல போய் போட்டு நான் வந்து பார்க்கும்போது இன்னும் அதை வந்து அப்சர்வேஷன் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் வந்து ஒரு மறுமலர்ச்சின்னு தான் நான் நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? தட்டி பாக்குறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் வந்து உங்களோட கிளாஸ் எங்களுக்கு வந்து வேணும். கண்டிப்பா உங்களோட செஷன் வந்து கொடுக்கணும். அது எனக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், நன்றி. தேங்க்யூ. கணபதி சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் லாஸ்ட் இயர் எம்ஜிஆர்டி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். சார் உங்களுடைய செஷன் எக்ஸலண்டா இருக்குங்க சார். என்ன அப்படின்னாக்கா சத்தமா பேசுங்க சார், எல்லாருக்கும் கேட்கணும் இல்லையா? சத்தமா பேசுங்க சார். எண்ணியதை கொடுப்பது பேங்க், சரி, எண்ணி கொடுப்பது பேங்க், எண்ணியதை கொடுப்பது நம்மளுடைய எல்ஐசி. மிகவும் சிறப்பான ஒரு கருத்து சார். அதே போல ஒரு கிளைண்ட் நம்ம வாட்ச் பண்ணும்போது அவங்க எது மாதிரி கார் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம பாலிசி கொடுக்கறதுக்கு சில ஐடியா தான் கொடுத்துருக்கீங்க சார். இப்போ என்னுடைய டவுட் என்ன அப்படின்னாக்கா, ஒரு பேன் கார்டுக்கு 1,99,000 கேஷ் டெபாசிட் பண்ணலாம்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா. அது வந்து நம்ம ஆஃபீஸ்ல மோட்ல பண்ணலாங்களா சார்? ஒரு 199 இயர்லி கட்டலாம் சார், கட்டலாம். இல்லைங்க சார், இல்ல நான் சொல்றது என்னன்னா, இப்போ ஒரு பேன் கார்டுக்கு ஒரு பாலிசி கொடுத்துருவோம் சார். அவர் வந்து நான் 4 லட்ச ரூபா கட்டுறாரு வச்சுக்கலாம் பெர் இயர். ஆஃப் இயர்லி 2 lakh கொடுக்கலாமா? அது மாதிரி கேஷ் கட்டலாமா? கொடுக்க முடியாது. 199 தான் கேஷ் அலௌடு during the financial year. Am I right sir? During the financial year. Per policy holder during the financial year, per PAN card. Per PAN card. Be clear. ஓகே ஓகே சார். ஓகே. இது வந்து நமக்கு இப்போ ஒரு 6 lakh கொடுத்து, இப்போ ஒரு 2 lakh கொடுத்துட்டு ஒரு 6 months கழிச்சு ஒரு 2 lakh கொடுக்கலாங்களா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல கொடுக்க இல்ல. சரிங்க சார். நன்றி சார். நன்றி சார். பாலச்சந்தர் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். எக்ஸலன்ட் செஷன் சார். தேங்க்யூ so much. Thank you.
சார் எனக்கு வந்து ஐ ஹாவ் 2 கொஸ்டின்ஸ் சார், இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. சொல்லுங்க சார். அவுட்ஸ்டாண்டிங் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் அப்படின்னு ஒரு இது சொன்னீங்க சார் அமிர்த் பால்ல 2 இயர்ஸ் பிரீமியம் பே பண்ணாக்கா அது எனக்கு சார் தேர்ட் இயர்ல இல்ல இருந்து மொத்தம் இப்ப 7 இயர்ஸ் பிரீமியம் பேயிங் டேர்ம் பாலிசி போட்டுடுறோம். ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்லி பிரீமியம் போடுறதே வித்தவுட் வேவர் போட்டுடுறோம். வித்தவுட் வேவர் ஓகே ஓகே வித்தவுட் வேவர் போட்டுறோம். அடுத்த வருஷமே கேட்கலாம் அவரு, அடுத்த வருஷமே எனக்கு வேவர் கொடுங்க சார் கேட்கலாம். அப்ப நமக்கு 6 வருஷம் அவுட்ஸ்டாண்டிங் பிரீமியம் பேயிங் டேர்ம் இருக்கு, ஓகே சேர்க்கலாம். செகண்ட் இயர் பிரீமியம் கட்டிடுறாரு, தேர்ட் இயர் பிரீமியம் கட்டுறதே வந்து கேட்கறாரு, தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா அவுட்ஸ்டாண்டிங் பிரீமியம் பேயிங் தான் 5 இயர்ஸ் இருக்கு. ஓகே சப்போஸ் தேர்ட் இயர் பிரீமியம் கட்டிடுறாரு, ஓகே எனக்கு வந்து ஃபோர்த் இயர் பிரீமியம் கட்டுறது வேவர் வேணும்னு கேட்கறாரு, கொடுக்க முடியாது. என்ன ரூல்னா அவுட்ஸ்டாண்டிங் பிரீமியம் பேயிங் தான் 5 கிடையாது, 4 தான். அமிர்த் பால்ல மேக்ஸிமமே 7 இயர்ஸ் தான், மேக்ஸிமமே 7 இயர்ஸ் தான். மிச்ச பிளான்ல அப்படி இருக்காது, அவர் என்ன பிளான் போடுறாங்கிறத பொறுத்து இருக்கு. மிச்ச பிளான்ல போட்டுக்கலாம். மிச்ச பிளான்ல இப்போ வந்து நம்ம தருண் போட்டாலோ, சில்ட்ரன்ஸ் மணி பேக் போட்டாலோ, உற்சவ் போட்டாலோ, உமங் போட்டாலோ, லாபு போட்டாலோ எல்லாத்துக்குமே தான் நம்ம வேவர் செக்யூர் பண்ணலாம். பீமா ஜோதி எல்லாத்துக்குமே செக்யூர் பண்ணலாம் இப்போ வந்துருச்சு. ஸோ அதுக்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் பிரீமியம் பேயிங் தான் 5 இயர்ஸ் இருக்கிறதுக்குள்ள பண்ணிக்கலாம் தாராளம். ரைட் சார். சார் அப்புறம் ஒரு கொஸ்டின் சார், இந்த லக்ஷ்யா சொல்லும் போது நோ நீட் டு கோ ஃபார் எஜுகேஷன் லோன் ஃபார் லக்ஷ்யா ஒன்லி லக்ஷ்யா ஹஸ் குட் செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ஸ் சார், அது எந்த இதுல சொல்றீங்க சார்? அந்த இல்ல ஆக்சுவலா வந்து என்னன்னா, இப்ப மத்த பிளான் ஒண்ணு எடுத்திருக்கோம், நார்மல் பிளான் அதர் தேன் லக்ஷ்யா. பாக்கி எந்த பிளானா இருந்தாலும் டெத்னா இமீடியட்டா செட்டில் பண்ணிடுவோம். எஸ் சார். இப்ப நம்ம வந்து ஒரு நம்ம வீட்டுல போறோம், ஒரு தூடியில படுத்துட்டு இருக்க 6 மாச குழந்தை, ஓகே சார். அது 18 வயசு 19 வயசு 20 வயசு 21 வயசுல இந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கிறது ஃபீஸ் செட்டில்மெண்ட்டுக்கு ப்ரொவிஷன் பண்ணி பண்றோம். ஓகே ஓகே. அன்பார்ச்சுனேட்லி சைல்டோட 3ஆவது வயசுல ப்ரொபோஸ் பண்ணவருக்கு ரிஸ்க் ஆகுது. மத்த பிளான் எடுத்திருக்காரு, ஆனந்த் எடுத்திருக்காரு, என்டோமெண்ட் எடுத்திருக்காரு, லாப் எடுத்திருக்காரு, இமீடியட்டா கிளைம் செட்டில் பண்ணிடுவோம். கிளைம் செட்டில் பண்ணா என்ன பண்ணுவாங்க, அவங்க இருக்கிற கடங்கப்பி அடைப்பாங்க, ஏதாவது லேண்ட் வாங்குவாங்க, பில்டிங் வாங்குவாங்க. அந்த குழந்தையோட எஜுகேஷனுக்கு இந்த அமௌண்ட்டை செட் அசைட் பண்ணி யூஸ் பண்ண போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைச்சது. அதையே லக்ஷ்யாவை போட்டுட்டு செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ல வந்து டெத் செட்டில்மெண்ட் போட்டு விட்டோம்னாக்க, அவர் உயிரோட இருந்தாலும் மெச்சூரிட்டி செட்டில்மெண்ட் எடுத்து அவர் செலவு பண்ண போறாரு. டெத் செட்டில்மெண்ட் இருந்தாலும் டெத் செட்டில்மெண்ட் கிடைக்க போகுது. அப்போ வந்து அந்த 18 இயர்ஸ் 19 இயர்ஸ் 20 இயர்ஸ் அப்படி அந்த பாலிசி பிரிச்சு அந்த அமௌண்ட் வர மாதிரி போட சொல்றாங்க சார். தனித்தனியா பிரிச்சு போடுறதுன்னா 18ல ஒரு பாலிசி மெச்சூர் ஆற மாதிரி, 19ல ஒரு பாலிசி மெச்சூர் ஆற மாதிரி, 20ல ஒரு மெச்சூர் ஆற மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா சைல்டோட ஏஜ் 0வா இருக்கு அப்படின்னா பாலிசி டேர்ம் 18 போட்டு பிரீமியம் பேயிங் டேர்ம் 15 இருந்து போட்டோம்னா 18ல இருந்து 22 வரைக்கும் செட்டில்மெண்ட் வர மாதிரி, 18 19 20 21 22ல 5 வருஷம் செட்டில்மெண்ட் வர மாதிரி செட்டில்மெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஒரே பாலிசில தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரொபோசல் ஃபார்ம் 300ல மெச்சூரிட்டி செட்டில்மெண்ட் இருக்கும், டெத் செட்டில்மெண்ட்டும் இருக்கும். ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கும் அதுல, என்னன்னா இயர்லி செட்டில்மெண்ட் 50,000 இல்லாம இருக்கணும் அப்படின்னு இருக்கும். மந்த்லி செட்டில்மெண்ட்னா 5,000 இல்லாம பாத்துக்கணும் இருக்கான். அப்பெல்லாம் நம்ம 1 லட்ச ரூபாய் சம்பள ஷூட் இருக்கிறப்ப அந்த ப்ராப்ளம் வரும். 1 லட்ச ரூபாய் சம்பள ஷூட்டுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ 1,80,000 வந்ததுன்னா 5 வருஷம் செட்டில்மெண்ட் போடுறோம்னா மினிமம் 50,000 இயர்லி 2.5 லட்சம் வரணும். இல்லன்னு சொல்லிட்டு ஒன் டைம் கொடுத்துருவாங்க. இப்ப நமக்கு மினிமம் சம்பள ஷூட் 2 லட்சம் ஆயிடுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 50,000 டபுள் வந்ததுன்னா செட்டில்மெண்ட் ஆப்ஷன் வந்து ஒரு பெஸ்ட் டூலா யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சார், ரைட் சார். ஓகே, தேங்க் யூ. நெக்ஸ்ட் வேலுசாமி. மிஸ்டர் வேலுசாமி சார், திருச்சி. வணக்கம். வணக்கம் பொன் வேலுசாமி ஐயா, வணக்கம். வணக்கம். நான் திருச்சியில இருந்து பொன் வேலுசாமி, எப்படி 5 முறை நேரடியாக சந்தித்தது, 6வது முறை காணொலி மூலம். வாழ்த்துக்கள். காணொலி மூலம் நேர பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லாம வீடியோல வரலன்னா என்ன அர்த்தம் சார்? பார்க்க வேண்டாமா உங்கள? பாக்குறீங்களா? சொல்லுங்க, நாங்களும் பார்ப்போம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களுடைய செஷனுக்கு அப்புறம் தான் நாங்க சம்மர் சூடு பேசாம பிரிவியை பேச கத்துக்கிட்டோம். அதே போல உங்களுடைய சூட்டபிலிட்டி அனாலிசிஸ் உங்களுடைய ஃபார்ம் வந்து யாருமே யூஸ் பண்றது கிடையாது. அது எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்க வந்து தொடர்ச்சியா கத்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க. பெரிய 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 பிரிவு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி டைலர் மோடு, ரெடிமேட் மோடு சொன்னீங்க. ஜீவன் அக்ஷயா, ஜீவன் ஆனந்த் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி பேசிக்கிறீங்க. அப்படித்தான் கொடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து தொடர்ச்சி அவங்களுடைய வழிகாட்டுதலை முழுமையாக அமல்படுத்திட்டு இருக்கிறோம். பெருசா ஜெயிப்போம் தலைவர். நன்றி தலைவர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சூப்பர். தேங்க்யூ. கிருஷ்ணசுவாமி, விஎன் கிருஷ்ணசுவாமி சார். வணக்கங்க. வணக்கம் சார். இந்த இப்ப மெச்சூரிட்டி ஆகிறவங்க கூட வந்து பாலிசி போடுறத அவாய்ட் பண்றாங்க. பையன் வேண்டாங்கிறாங்க, பொண்ணு வேண்டாங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி சஜஷன் கொடுக்கலாம்? நம்ம அதை கன்வெர்ட் பண்றதுக்கு எப்படி என்ன? ஒரு பேங்க் மேனேஜர் வந்து ஒரு டெபாசிட் போகுதுன்னு வச்சுக்கோங்க, முடியுதுன்னாக்க
அடிச்சு கொயர்ஸ் பண்ணி வாங்கிடுறாரு. நம்ம வந்து அவங்கள்ட்ட வாங்குறதுக்கு வந்து, சார் இந்த பணத்தை என்ன சார் பண்ண போறீங்க கேட்கலாம். நம்ம வீட்டுல ஒரு டைனிங் டேபிள் ஒரு டேபிள் இருக்கு. எவ்வளவு எவ்வளவு பேர் நம்ம டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுறோம்? 0%. ஆனா அந்த டைனிங் டேபிள்ல டீ குட்ல போட்டு 2 லட்சம் ரூபாய். ஸ்கிரீன் வந்து சின்னதா 20 இன்ச் ஸ்கிரீன் பார்த்தாலும் டிவி தான், 85 இன்ச் ஸ்கிரீன் பார்த்தாலும் டிவி தான். ஸோ இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உயிரற்ற ஜட பொருளை வாங்கி போடுவாங்க. அதை அடுத்த நாள் விற்க போனாக்க 50% கன்செஷன்ல தான் எடுப்பாங்க. ஒரு ப்ளூ ஸ்டார் ஏசியை இன்ஸ்டால் பண்ணிட்டு எனக்கு நெக்ஸ்ட் டே பிடிக்கல, எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொன்னோம்னாக்க அவன் எடுக்கிறதே அட் காஸ்ட், நமக்கு இன்ஸ்டால் பண்ண காசு தான் இருக்குல்ல, குறைச்சு தான் எடுப்பான். ஸோ அவங்கள்ட்ட என்ன பண்ணணும்னா, இந்த பணம் வந்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேமிச்சதுனால தான் உங்களால இன்னைக்கு கன்சாலிடேட்டடா இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை பார்க்க முடியுது. இமேஜின் இந்த பாலிசியை நீங்க எடுக்கல சார், இந்த பாலிசியை எடுக்கல. இப்போ வந்து ஒரு 1 லட்ச ரூபா பாலிசி எடுத்திருக்காரு, ஒரு 20 வருஷம் டேர்ம்ல 2 லட்ச ரூபா நம்ம செட்டில்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோம். இந்த பாலிசியை நீங்க எடுக்கல சார், இன்னி தேதிக்கு இந்த 2 லட்சம் ரூபா உங்கள்கிட்ட இருக்குமா? அந்த பணத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு பெரிய மால்ல போய் ஒரு சினிமா பார்த்துருப்போம், ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து சாப்பிட்டுருப்போம், எங்கேயாவது ஒரு மூணார் மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு 3 நாள் என்ஜாய் பண்ணிருப்போம், வந்திருப்போம். இன்னைக்கு இந்த 2 லட்சம் ரூபாயை உங்களால கன்சால்டேட் பண்ணி பார்க்கறதுங்கிறது ஈவன் சேலரிடு கிளாஸ்னாலே முடியாது. இப்ப எனக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை இன்கிரிமெண்ட் வருது, 5000 ரூபாய் பெர் மந்த் இன்கிரிமெண்ட், வருஷத்துக்கு 60,000 ரூபாய் ஏறுது. இந்த 60,000 ரூபாய் என்ன கன்சால்டேட்டர் நெக்ஸ்ட் இயர்ல பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அல்டிமேட்டா ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல ஏற்றி விட்டு, ஸோ பிஎஃப்ல 2000 ரூபாய் ஏற்றுதுன்னா வருஷத்துக்கு 24,000 ஃபிக்ஸடா ஒரு சேவிங்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு ஒரு லம்சமா பின்னாடி ஒரு பெனிஃபிட் வருது. ஸோ அவங்கள்ட்ட போய் இஃப் அனாலிசிஸ் தான் கொடுக்கணும். நீங்க இந்த அமௌண்ட்டே சேவ் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த மெச்சூரிட்டியே கிடைச்சிருக்காது சார், அதை சேவ் பண்ணனால தான் உங்களுக்கு இந்த மெச்சூரிட்டி கிடைச்சிருக்கு. இப்ப இதை போடுங்க, இப்பயும் உங்களுக்கு ஒரு ஹியூமன் லைஃப் வேல்யூ இருக்கு, நீங்க இல்லைன்னா உங்க ஃபேமிலிக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் டச் பண்ணும். எமோஷனல் டச் தான் வேணும். எமோஷனலா டச் பண்ணி கண்டிப்பா வரும். நம்ம அவங்களோட 20 வருஷம் 21 வருஷம் பழகிட்டா ரொம்ப அதிகமா அவங்களோட பேச முடியல, அதிகமா அழுத்தம் கொடுக்க முடியல. ரொம்ப நட்பா இருக்கிற, ரொம்ப கேஷுவலா அவங்க சொல்றாங்க, சரி இதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைங்க மாப்பிள்ள மச்ச அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறாங்க. என்ன அவங்க வளர்ந்துட்டாங்க, வளர்ந்தவங்க கிட்ட நம்ம போய் சொல்ல முடியல. பர்சனல் டச் தான் சார். அன்னைக்கு நம்ம சொன்னதை கேட்டாங்க, இன்னைக்கு அவங்க நம்மளை விட ஹெல்த்ல ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அவங்க ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்கள விட்டுட்டு உங்களை சொல்ற கேட்கறவங்கள போய் பாருங்க, நிறைய பேர். அவ்வளவுதான், உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. அடுத்தது சுப்பிரமணியன் சார். ஆனா எக்ஸிஸ்டிங் பாலிசி. ஓகே சுப்பிரமணியன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்லாம் இருக்கட்டும், சொல்லுங்க, டாபிக் வாங்க. சார் சார் நீங்க வந்து இப்போ ஹவுசிங் லோனு அப்புறம் இந்த கார் லோனு இதெல்லாம் டோட்டல் பண்ண சொன்னீங்க சார். டோட்டலா எவ்வளவு வருதோ அதுக்கு இன்சூரன்ஸ் போட சொல்றீங்க சார். இப்போ சப்போஸ் அவங்க கஸ்டமர் கிட்ட போய் கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஆல்ரெடி லோன்ல இருக்கோம், நாங்க எப்படி எல்ஐசி எடுக்க முடியும், எப்படி பிரீமியம் கட்ட முடியும்னு கேக்குறாங்க சார். இந்த அப்ஜெக்ஷனை நீங்க எப்படி சார் ஃபேஸ் பண்றீங்க சார்? இப்ப இல்லன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹோம் லோன் எடுத்தவரு, கார் லோன் எடுத்தவரு, கிரெடிட் கார்டுல ஸ்வைப் பண்ணிட்டு 1.5 லட்சம் ரூபாய் தேய்ச்சவரு இல்லன்னு வச்சுக்கோங்க, சரிங்க சார், அவங்க வீட்டுல இருக்கிறால சும்மா விட்டுருவாங்களா? கண்டிப்பா அட்டாச் பண்ணிடுவாங்களா இல்லையா ப்ராப்பர்ட்டிய? ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஆமாங்க சார். சார் நீங்க போன உடனே உங்களை திட்டணுமா சார்? நீங்க போன உடனே உங்களை வாழ்த்தணுமா திட்டணுமா சார் சொல்லுங்க. சரிங்க சார். சரிங்க சார். படையல் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வைக்கணுமா வேணாமா சார்? சரிங்க சார். ரொம்ப கேஷுவலா பேசலாம் சார். ஒண்ணு அதெல்லாம் என்னன்னா, இப்ப வந்து பார்ட்டிஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயா பேசுறாங்க. இப்ப நம்ம தான் முன்னாடி எல்லாம் நம்ம எப்படின்னா நம்மள சாகடிச்சுக்குவோம். சார் நான் செத்தேன்னா எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு, நானு இப்ப என்ன ஆச்சுன்னா பார்ட்டி கேக்குறாங்க, சார் ஸ்ட்ரைட்டா எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எவ்வளவு சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. சோ அப்ப என்னன்னா அவங்களுக்கு, சார் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய கமிட்மெண்ட் இருக்கா, ஒன்னும் பிரச்சனை சார், ஐடி இருக்கா லாஸ்ட் 3 இயர்ஸ், டு தட் எக்ஸ்டென்ட் ஒரு சிம்பிளான ஒரு டெர்மினேஷன்ல தான் போட்டுக்கோங்க. இன்கேஸ் இல்லைன்னா செத்தும் கொடுத்தானா செத்தும் கெடுத்தானா திட்ட மாட்டாங்களா? அதான் சொல்லணும், அந்த ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான். சரிங்க சார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் பணத்து மேல எச்சல துப்புனா, ஏன்டா அக்காவை கட்டி கொடுத்துருக்கேன், இவ்வளவு கடனை வச்சுட்டு செத்து போயிருக்கேன்னு சொல்லிட்டு பிரேத சாபம்னு பேரு, அதுக்கு பேரு. ஓகே சார். ஓகே சார். சோ அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா இதான் இன்சூரன்ஸ் இருக்குது. இன்னும் ஆல் த மோர் எம்டபிள்யூபில அட்டாச் பண்ணீங்கன்னா ஒரு பேர் அவர் சொன்னார் இல்லையா, கடன் ஒரு பேர் தொட முடியாது. கரெக்ட். ஆமா, எம்டபிள்யூபில அட்டாச் பண்ணீங்கன்னா அது ஆட்களை பார்த்து பண்ணணும். அடுத்தது யுவராஜ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
யுவராஜ் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். அந்த மெயில் ஆர்டர் பிசினஸ் நல்லா சொன்னீங்க. இன்னும் டீட்டெயிலாக இருந்த இன்னொரு செக்ஷன்ல கொடுத்தா நல்லா இருக்கும். ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இப்பயே சொல்றேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். மெயில் ஆர்டர் பிசினஸ்ல வந்து முன்னாடி எல்லாம் என்ன ரூல்னா, ஃபார்ம் 300 அதுக்கான என்ஆர்ஐ கொஸ்டினாரு, சூட்டபிலிட்டி அனாலிசிஸ் இதை வந்து நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பி அவங்க அதை ஃபில் பண்ணி விட்னஸ் போட்டு ஒரு கவர்ல வச்சு, ஃபாரின் கவர்ல வச்சு பின்னடிச்சு நம்ம ஆபீஸ் அட்ரஸ்க்கு வந்ததுன்னா அந்த கவரை கூட அந்த ப்ரொபோசலோட பின் பண்ணுவாங்க. இந்த ஆனந்தான்னு ஒண்ணு வந்த உடனே எதுவும் தேவையில்லை. நான் இந்த பாலிசி சொன்னேன் 5,88,000 என்ன பண்ணேன்னா, பார்ட்டிகிட்ட வாட்ஸ்அப் சேட்ல வந்தேன். எடிட்டபிள் ஃபார்ம் 300 எடிட் பண்ணி டைப் பண்ணேன். அவருக்கு முன்னாடி அவர் சொல்ல நேமு, ஃபாதர் நேமு, மதர் நேமு எல்லாத்தையும் டைப் பண்ணேன். அப்படியே அந்த பேப்பரை தள்ளி விட்டேன். சூட்டபிலிட்டி ஃபார்ம் எடிட்டபிள் அனுப்பி விட்டேன். என்ஆர்ஐ கொஸ்டினர் எடிட்டபிள் அனுப்பி விட்டேன். ஸோ எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணி விட்னஸ் வாங்கணுங்கிறத அனுப்பி விட்டு, உங்களோட ஃபுல் செட்டு பாஸ்போர்ட்டு, விட்னஸ் போடுறவங்களோட ஃபுல் செட்டு பாஸ்போர்ட்டு, விட்னஸ் போடுறவங்களோட ரெசிடென்ஸ் ப்ரூஃப், உங்களோட யூட்டிலிட்டி பில்லு, என்ஆர்இ செக்கு, என்ஆர்இ ஸ்டேட்மெண்ட், இதை வச்சு அனுப்புங்க. நம்ம பிரான்ச்சுக்கு ஒரு மெயில் வச்சாரு. நம்ம ஆனந்தால என்ன பண்றோம்? பேப்பர்லெஸ். ஸோ அதே மாதிரி இது பேப்பர்லெஸ். ஸ்ட்ரைட்டா அந்த ப்ரொபோசல் வந்தது, பிரிண்ட் அவுட் எடுத்தோம், பேப்பரை கீன் பண்ணோம், விஎம்இஆர் வச்சோம், பேப்பர் வந்து டிவிஷனல் ஆஃபீஸ்க்கு எஸ்கலேட் பண்ணோம், அவங்க சென்ட்ரல் ஆஃபீஸ் எஸ்கலேட் பண்ணாங்க. டிசிஷன் 3 நல்லது. நோ மெடிக்கல், ஒன்லி விஎம்ஆர். ஒன்லி விஎம்இஆர். ஸோ அதனால கம்பல்சரி விஎம்ஆர் மினிமம் 10 lakhs இருக்கணும். மினிமம் 10 lakhs. முன்ன மாதிரி வந்து அந்த ப்ரூஃப் வந்து நம்ம இந்தியாலேயே இருந்து 300 ஃபில் பண்றோமா, விட்னஸ் நம்மளே போடுறோமா, மாத்தி கேது அதெல்லாம் கிடையாது. அங்கேருந்து அவங்கள்ட்ட இருந்து இமெயில், அவங்கள்ட்ட இருந்து வர இமெயில மட்டும் வச்சுட்டு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர், இந்த மாதிரி ஐ எம் சென்டிங் த ஃபில்ட் இன் ப்ரொபோசல் ஃபார்ம் த்ரூ இமெயில், கைண்ட்லி கன்சிடர் மை ப்ரொபோசல்னு ஒரு வச்சனா போறோம். நம்ம பேப்பரை இஃபிப்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வீடியோ மெடிக்கல் வச்சிருக்கோம். ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆயிடுது வீடியோ மெடிக்கல். தேங்க்யூ. எம்ஓபி பெரிய சப்ஜெக்ட் சார். இந்த சமயத்தில் கேள்வி பதில சொல்ல முடியாது. ஸ்பெஷல் உங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் கொஞ்சம் சார். அது மொபைல் நம்பர் நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சேதுராமலிங்கம் சார். சேதுராமலிங்கம் சார். ஓகே. லட்சுமி நரசிம்மன். 185 பேர் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். உங்க செஷன் எனக்கு ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி மட்டும்தான். நீங்க சொன்ன ஒரு டைலாக் ரொம்ப நல்லா இருந்தது. டாக்டர் சேவ்ஸ் லைஃப், ஏஜென்ட் சேவ்ஸ், அது வார்த்தை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் லோகோவே அனுப்புறேன் சார் குரூப்ல. அதுதான் திருச்சி அச்சீவர்ஸ் கிளப்போட லோகோ. அது அப்புறம் இன்னொன்று சார், டாக்டர் சேவ்ஸ் லைஃப், வி சேவ் ஃபேமிலிஸ், வி சேவ் ஃபேமிலிஸ். ஓகே சார். அதே மாதிரி அந்த சூட்டபிள் ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் அமைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் சார். சூட்டபிலிட்டி ஃபார்ம் இருக்கே சார், அது இதுலயே இருக்கா? ஓகே. சூட்டபிலிட்டி ஃபார்ம் யாரும் எல்லா பிரான்ச்சிலும் கொடுக்கறது, நான்லாம் கொடுக்குறேன், எந்த பாலிசினாலும் நான் கொடுக்குறேன். அதர் தேன் யூலிப்பு, அதர் தேன் ஆனிட்டி பிளான், சூட்டபிலிட்டி ஃபார்ம் மஸ்ட் பி கிவன். நீ கொடுக்கறது இல்லைன்னா இட் இஸ் ஏஜென்ட்ஸ், இது அவங்க ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு அர்த்தம். அதெல்லாம் ரெக்குயர்மெண்ட்ஸு. சில பிரான்ச்சில் கேட்கறது இல்லைங்கனாலும் நீங்கள் கொடுக்காம இருக்க முடியாது. அதனால தான் சென்ட்ரல் ஆஃபீஸு பெரிய பெரிய கேஸ்லாம் வந்து அவங்க வேற மாதிரி ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர்ல அது கவர் ஆகிடுறது, புரிஞ்சு அவங்களுக்கு. பட் ஸ்டில் சூட்டபிலிட்டி ஃபார்ம் மஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் சார். முரளி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. முரளி சார் சொல்லுங்க சார். சார் இப்போ நீங்க ஒரு கேஸ் சொன்னீங்க சார். இப்போ கேஸ் சொன்னீங்க சார், எலிஜிபிள் ஃபார்ம்ல அமைச்சிருந்தேன். இது வந்து த்ரூ ஆனந்தா பண்ண முடியாது சார். இட்ஸ் நாட் த்ரூ ஆனந்தா இல்லையா? ஆனந்தா வந்து என்ஆர்ஐக்கு வந்தது சார். இப்போ வந்து நிப்பாட்டி இருக்காங்க. அதுவும் என்ஆர்ஐ வந்து இந்தியால இருக்கிறப்ப பண்ணாதான் நம்ம ஓடிபி பேஸ்ட் பண்ண முடியும். ஃபாரின்ல இருக்கிறப்ப. பட் நீங்க சொன்ன வந்து இட்ஸ் நாட் த்ரூ ஆனந்தா, மெயில். மெயில் ஆக்சுவலா எடிட்டபிள் 300 ஃபார்ம், எடிட்டபிள் 300 ஃபார்ம் மெயில் தான். இட்ஸ் நாட் த்ரூ ஆனந்தா. நாட் த்ரூ ஆனந்தா. பிரான்ச் மெயிலுக்கு வைக்க சொல்லிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு பேப்பரை கீன் பண்ணிடும். ரொம்ப சிம்பிளிஃபைட் ஃபார்ம் சார். இது வந்து முன்னாடியே வெயிட் பண்ணிட்டாங்க. அந்த கவர்லாம் வச்சு முன்னாடி வரும், அதெல்லாம் பார்ப்பாங்க. யார் மெயில தான் வருதா, அது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாம்ப் இருக்கா, அவங்க உண்மையிலேயே அந்த கண்ட்ரில இருந்து அனுப்பியிருக்காங்களா, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இப்ப அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து எலிஜிபிள் ஃபார்ம் வச்சா போறோம். அந்த மூணுமே என்ஆர்ஐ ஃபார்ம் எல்லாம் சொல்லிட்டு எலிஜிபிள் ஃபார்ம் வச்சானாக்கா ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் கிளைம் பண்றாங்கன்னா எக்ஸம்ஷன் ஃபார்ம், ஃபேட்கா ஃபார்ம் எல்லாம் வைக்கணும். ஃபேட்கா வைக்கணும். எல்லாமே எலிஜிபிள் ஃபார்ம் கிடைச்சா ஓகே இல்லையா? வச்சா போறோம். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஒரு பேப்பர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, யூ வில் பி a மாஸ்டர். ஒரே ஒரு பேப்பர் தான் என்ஆர்ஐ பண்ணிட்டீங்கன்னா மெயில் ஆர்டர். என்ன எதுவும் பண்ணதில்லை சிசிகலா பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார். உங்க செஷன் ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர்
தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, எனி அதர்ஸ் நண்பர்களே? ஓகே, let us go for vote of thanks. I request our COT சார் member ஒரே ஒரு Mr. டவுட் காந்திலால். சார். யாரு சார்? அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கிறது என்ன சார்? அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் ஒரு ஐடியா சொல்லுங்க சார். சார் நீங்க ஏன்னா இப்ப தெரிஞ்சு முடிஞ்சிருச்சுல கணபதி சார், நீங்க அப்புறம் பேசுங்க. let us go for vote of thanks. மனோகரன் சார் பேச போறீங்களா? சார் யாரா இருக்காங்களா? மனோகரன் சார். மனோகரன் சார் அன்மியூட் பண்ணிட்டேன் சார். வெளியே போயிட்டாரா? சரி, let us go for vote of thanks. I request our COT member காந்திலால் to render a vote of thanks. நம்ம இதுல சார் குரூப்ல என்ன One second. சொல்லுங்க மேடம், விஜயா மேடம். சார் சிங்கப்பூர்ல குரூப்ல வந்து சார் அலமேலு சார் வந்திருக்காங்க. வணக்கம். சார் யாரு வணக்கம்? மனோகரன் ரெண்டு பேர் சாரா? பேசுறாங்க. சரி கேக்குதுங்களா? ரெண்டு ஏமா பேர் ஒரு நிமிஷம். ரெண்டு பேர் பேசுறீங்க. யாரோ ஒருத்தர் மனோகரன் சார் உங்களுக்கு ஆன் பண்ணி விட்டுருக்கோம், மியூட் பண்ணிருக்கோம், அன்மியூட் பண்ணிருக்கோம். நீங்க பேசுறீங்களா இல்ல முடிக்கிறீங்களா? அதான் கேக்குறோம். இல்ல டைம் ஆயிடுச்சு சார், பாத்துக்கலாம். விஜயா மேடம் பேசுங்க. சார் நம்ம குரூப்ல நல்ல ஏஜ்டு அலமேலு அம்மாள் வந்திருக்காங்க. அவங்கள ஒரு 2 செகண்ட் பேச சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். யாரு? அலமேலு மேடம், அலமேலு மேடம் வர சொல்லுங்க. மயிலாப்பூர் பிரான்ச் தானே? மனோகரன் எஸ் மேடம் பேசுங்க மேடம். சார் நான் பேசுறேன் சார். அலமேல் மேடம் பேச சொல்லுங்க. சார் அதுக்குள்ள மனோகரன் சார் கேட்டிருக்காரு, அவர் கேட்டுட்டுமே. அவர் வந்துட்டு வெளியில போறாரு மேடம். டைம் மனோகரன் ஆயிடுச்சு. சார் பேசுங்க சார். டைம் இஸ் ப்ரீசியஸ். இல்ல நீங்க அப்புறம் கேட்டுக்கோங்க. இந்த மனோகரன் சார், question. ஐ திங்க் யூ ஆர் நாட் கிளியர் இன் யுவர் கொஸ்டின் நினைக்கிறேன். யூ கான் பி இன் டைலமா. இஃப் யூ வாண்ட் டு ரைஸ் கொஸ்டின் யூ ஹேவ் டு ரைஸ். அதர்வைஸ் ப்ளீஸ் பி சைலண்ட். தட்ஸ் ஆல். சார் ப்ளீஸ் வெயிட் பண்ணு. கேக்குறீங்களா மனோகரன் சார்? இல்லாட்டி அலமேலு மேடம் யூ ஆர் கீப்பிங் அதர்ஸ் டு வெயிட் சார். இட்ஸ் நாட் கரெக்ட். நோ, we will not allow such things sir. Next அலமேல் மேடம் சொல்லுங்க மேடம். அலமேல் மேடத்தை ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. மேடம் ஓபன் பண்ணி பேசுங்க மேடம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. நான் அன்மியூட் கொடுத்துருக்கேன் மேடம். ஓகே சூப்பர், பேசுங்கம்மா. Our DO who spoke now, அவரை பார்க்கறச்ச எனக்கு தெய்வம் தான் நேர்ல வந்து ஹெல்ப் பண்றாருன்னு. I wanted to do some mail order business this year. Okay. I have மேடம் joined LIC. வந்து கரெக்ட்டா விசிபிள் ஆகல. கொஞ்சம் பார்த்த மட்டும் நல்லா இருக்கும். எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். உங்க ஃபேஸ் மட்டும் தெரியலமா, கொஞ்சம் முன்னாடி. I joined LIC in the year 1999. Oh. And it is 27 years and I have become 21 times MDRT. Very good. And even last year, that is 25 MDRT, I made it. Oh. It was, I underwent some coaching by one Mr. BP Vijay from Bangalore. He used to tell, don't follow the same path. Think different. Think out of the box and you will succeed. Now, our DO who spoke now wanted us to sell big tickets so that commission what we have to earn 11 lakhs and something more is possible by mail order business, because foreign people who are Indians staying abroad, they have money. And LIC has got this Guinness record set now. So nobody will just ever say no to LIC. So it is easy for us. And a lot of thanks to our DO who spoke now about the big tickets. Even I am profited. I am going to do some mail order business with Dubai people who are already my customers. So thanks to our DO sir who spoke just now, Venkatramanan sir. Thank you, madam. Thank you. We want his number. It is easy. We will share, madam. We will share. Thank you. Yeah. And it is difficult to be a teacher, because I was a teacher for 40 years teaching mathematics in a convent. And at the age of 61 only, I joined LIC. Oh. If I am doing this job, it is providence. And it is really good that I am in an organization which is very prestigious and government sovereignty it has. So I thank one and all for asking me to talk to you. All of us should try this year to become MDRT, because there are
12 minus 5, 7 months more. Even in 120 days, if you wish, you can become an MDRT. So all the best, and thanks to our DO, Venkatramanan sir. Thank you, Thank madam. you. Thank you, madam. Thank you. We are blessed actually. Mylapore branch. Last year, I think zonal manager and division manager visited, correct, madam? Visited madam's house. And Yes, yes. we received flashes and all. Every year, she ensures that she completes MDRT even at the age. அவங்க பேசினதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Thank you so much, madam. Thanks for joining our session. So next every year, every week நடத்துறோம். நீங்க please come and bless us. Okay. I want You are your the role number model. to You are take. the role model for all of us. Thank you so much. I would now request Mr. Kandilal to render a vote of thanks. Please. Thank you. Thank you. Thank you, sir. Good evening, sir. It was a wonderful session. நீங்க அழகா அப்படியே சின்ன குழந்தைய எப்படி தவழ்றதுல இருந்து உட்கார்றதுல இருந்து நடக்க வைக்கிறதுல இருந்து ஓட வைக்கிற வரைக்கும் அழகா ஸ்டெப் பை ஸ்டெப் ஒண்ணு வந்து கிளியரா சொல்லிட்டீங்க. ஸோ காம்பினேஷன்ஸ், அதே நேரத்துல யார் யாருக்கு என்ன லிமிட்ஸ் கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை ஒரு 10 செஷன்ல தனித்தனியா எடுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா நீங்க ஒரே செஷன்ல எல்லா ஏஜென்ட்ஸுக்கும் ரொம்ப கிளியரா எடுத்து கொடுத்துட்டீங்க. பேக்கேஜஸை பத்தியும் கிளியரா சொல்லிட்டீங்க. அந்த வெர்ச்சுவல் எஸ்டேட் அண்ட் ரியல் எஸ்டேட் மெயில் ஆர்டரை பத்தியும் ரொம்ப கிளியரா சொல்லிட்டீங்க. மேஜர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கலாம். டோட்டலா யூ கவர்ட் எவ்ரி திங் சார். அது எப்படின்னா டோட்டலா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப சிறப்பா ரொம்ப பெருமையா எடுத்தீங்க. அதாவது உங்களுடைய இவ்வளவு how busy you are, your business shows how busy you are. ஸோ இவ்வளோ உங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக டைமை ஒதுக்கி இவ்வளவு, ஏன்னா இந்த செஷன் கொடுக்கறதுக்கு நீங்களும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியிருப்பீங்க. இப்போ எல்லாம் கொடுத்ததுக்கு எல்லா ஏஜென்ட் சார்பாகவும் எங்கள் சிஓடி மெம்பர் சார்பாகவும் உங்களுக்கு கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு மேல இன்னும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லா முகர்வருக்கும் கிடைக்கணும்னு எல்லார் சார்பாக வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். எல்லாம் தேங்க்யூ. எல்லாரும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸோட மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் காமா இருந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து எல்லாரும் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணி நிறைய கத்துக்கிட்டு நிறைய சம்பாதிக்கணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல். Thank you so much, sir. Thank you, Venkataraman sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you. Let us. Sir, thank you very much, sir. Thank you, sir. Thank you, Salom. Thank you. Thank you, KSR, sir. Thank you. Mobile number, please, sir. Mobile number. வர்றேன். IRR இருக்கணும். மொபைல் நம்பர் இந்த பிபிடி எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். சரி சார். தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.